அதாவது 5வது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற 2023ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாநாடு 28வது காலநிலை மாநாடு அமைந்திருந்தது. இவை பற்றிய தரவுகளையும் நான் பின்னர் சுருக்கி தருவேன் நினைக்கிறேன். காலநிலை மாநாடு, அதனுடைய தீர்மானங்கள், அதனுடைய எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்காக தரவிருக்கின்றேன். 6வது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடுகளின் தொகுதியை குறிப்பது. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளை அடிகொண்டியதாக ரஷ்யாவினுடைய முனைப்பிலே ஆரம்பிக்கப்பட்ட 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பாகும். 2001ஆம் ஆண்டு இந்த 5 நாடுகளை கொண்டு ரஷ்யாவினுடைய தலைமையோடு ஏற்படுத்தப்பட்ட நாடு. முதலீட்டு வாய்ப்புகளை இந்த 5 நாடுகளுக்கும் இடையில் துரிதப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதிகரிப்பதற்காகவும் அதிலே இருக்கின்ற தடைகளை, அதிலே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் வரி போன்ற விடயங்களில் விலக்களித்து முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது கேள்வி என்னவென்று சொன்னால், புதிதாக இணைய உள்ள நாடுகள் என்றால் இந்த நாடுகளில் இணைந்திருக்கின்றன. அதாவது சவுதி 3வது விடைதான சரி. ஆனால் இந்த 4 நாடுகள் எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் அனுமதிக்கப்பட்டு அவை அப்ரூவ் பண்ணப்பட்டு இணைந்திருக்கின்றன. தற்போது அதனுடைய மொத்தமாக அதனுடைய மெம்பர் உறுப்பு தொகை 9. சவுதி அரேபியா முனைப்பு காட்டி வருகின்றது. அதனுடைய அவை பரிசீலனை உள்ளது. எனவேதான் அந்த கேள்வியை போட்டிருந்தோம். 10வது நாடாக சவுதி அரேபியா இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம், அதாவது ஆயுட்காலம் எத்தனை வருடங்கள் ஆகும் என்றால், இலங்கை ஜனாதிபதியுடைய ஆயுட்காலம் 5 வருடங்களாக காணப்படுகின்றது. இந்த ஜனாதிபதி ஒருவருடைய எத்தனையாவது ஜனாதிபதி இதெல்லாம் நீங்கள் சற்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி 9வது ஜனாதிபதி, ஆள் அடிப்படையில் 9வது ஜனாதிபதியாக இருப்பார். எத்தனாவது ஜனாதிபதி தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டார் என்று சொன்னால் இல்லை. இது 9வது ஜனாதிபதி. இலங்கையினுடைய 1வது ஜனாதிபதி வில்லியம் கொப்பல்லாக 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசுக்கான ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். வில்லியம் கொப்பல்லா. இலங்கையில் சட்டத்தொழில் ஈடுபடும் உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாட்டை விதிக்கும் அதிகாரம் உள்ள நிறுவனம், அதாவது இந்த நிறுவனம் அதாவது சட்டத்துறை சார்பான மீது சட்டமாதிபர் திணைக்களம் தான் இலங்கையினுடைய சட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற அனைவர் மீதும் கட்டுப்பாடு விதிக்கின்ற இதுகளை கொடுக்கும். அந்த அந்த நிறுவனத்தின் கீழே தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு உபரி தகவல். மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது இலங்கையினுடைய சட்டமாதிபருக்கு தினங்களோடு இணைந்ததாகத்தான் இலங்கையினுடைய டிரான்ஸ்மென்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாம் சார், கேள்வி தெரியல சார். 6 கேள்வி சார். ஓகே, தெரியுதா? ஆம் சார். ஓகே, தேங்க்யூ. இலங்கையுடைய சட்ட தொழிலில் ஈடுபடும் உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாட்டை விதிக்கும் அதிகாரம் உள்ள நிறுவனம் எது? உங்களுடைய நான் நினைக்கிற இது இருக்கும் உண்டு. அதாவது என்ன, உங்களுக்கு கியூஸ் தந்திருப்பாங்க. ரைட். இப்ப இதுல சட்டமாதிபர் திணைக்களம் தான் இலங்கையினுடைய அரச தரப்பான அத்தனை வழக்குகளை முன்கொண்டு செல்வதும், இலங்கையுடைய குற்றச் செயல்களுக்கு அதாவது தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான உயர் நீதிமன்றத்தின் சார்பான வழக்குகளுக்கான குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்கின்ற நிலையில் இருந்து இலங்கையினுடைய அதாவது நீதிமன்ற சட்டம் சார்பான நடவடிக்கைகளை நெறிப்படுத்துகின்ற ஒரு உயரிய அமைப்பாகத்தான் சட்டமாதிபர் திணைக்களம் இருக்கு. மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும், அதாவது அரசியல் அமைப்பு சார்பான இலங்கையுடைய அரசியல் அமைப்புக்கு விளக்கம் வியாக்கியானம் கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்ற அமைப்பு தான் இலங்கையுடைய உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கூட ஆலோசனைகளை வழங்குகின்ற, அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனைகளை பெரும்பாலும் கணக்கில் எடுத்துதான் இலங்கையினுடைய நீதிமன்றங்களுடைய நடைமுறைகள், அதாவது தீர்ப்புகள் கூட அமையும். அதிகமாக அவ்வாறான விடயங்களிலே சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனையை, அதனுடைய அபிப்பிராயங்களை
உயர் நீதிமன்றம் பெற்றுக்கொள்ளும். அதோடு இணைந்ததாக இலங்கையினுடைய உங்களுக்கு தெரியும் சட்ட, அதாவது டிராப்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறது இலங்கையில். அதாவது இலங்கையினுடைய சகல சட்டங்களுக்குமான வரைவுகளை தயாரிக்கின்ற, அந்த வரைவுகளை நெறிப்படுத்துகின்ற, அவற்றை அதாவது நீதி கேபினட், அதாவது கேபினட் ஒரு சட்ட வரைவை கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அந்த விடயத்திலே நெறிப்படுத்துகின்ற, அதாவது சட்ட நகலை வரைகின்ற அல்லது சட்ட மூலத்தை வரைகின்ற வேலை செய்வது இலங்கையினுடைய டிராப்ட்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட், சட்ட வரைஞர் திணைக்களம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய விடை சட்டமாதிபர் திணைக்களம். 9வது கேள்வி, இலங்கையின் புதிய அல்லது இரண்டாவது தெங்கு முக்கோண வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள வலயங்கள் பின்புறத்தில் எவையாகும்? பிரகடனப்பட்டுள்ள வலயங்களில் உள்ளடங்குவது எவையாகும் என்று வர வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு முதலாவது தெங்கு முக்கோண வலயம் இருக்கின்றது. இலங்கையுடைய தென்னை பயிற்சியை அதிகரிப்பதற்காக வேண்டி இரண்டாவது தெங்கு முக்கோண வலயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இந்த முக்கோண, அதாவது செகண்ட் கோகனட் ட்ரையாங்கிள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லது நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னுடைய முதலாவது தெங்கு முக்கோண வலயமாக கண்டி, அனுராதபுர, புலனறுவை, இலங்கையினுடைய முதலாவதாக புத்தளம், குருநாகல், கம்பஹா, புத்தளம், குருநாகல், கம்பஹா ஆகிய மாவட்டங்களை சேர்த்ததாக இலங்கையுடைய முதலாவது தெங்கு முக்கோண வலயம் இருக்கும். அந்த வகையில நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான வலயங்கள் எவ்வாறு இருக்கின்றது, உதாரணமாக சுதந்திர ஏற்றுமதி வலயம், அதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இலங்கையுடைய கலாசார முக்கோண வலயமாக இருப்பது கண்டி, அனுராதபுர, புலனறுவை. இந்த புலனறுவையில் சிகிரியா, தம்புள்ளங்கிரி ஆகிய 2 மிக முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக கண்டி, அனுராதபுர, புலனறுவை இவை இலங்கையினுடைய கலாசார முக்கோண வலயமாக காணப்படும். இந்த கேள்விக்கான விடை 1வது விடை. அண்மையில் இந்தியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டவர் யார் என்றால், உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய மொத்தமாக இலங்கை, அதாவது உங்களுக்கு தெரியும் எம்பசிஸ் நியமிக்கும், அதே மாதிரி ஹை கமிஷன் என்று 2 வித்தியாசங்களை விலகிக் கொள்ளுங்கள். இலங்கை என்ன செய்யும், சில நாடுகளுக்கு 2ஆம் தரத்திலான எம்பசிஸ், தூதுவராலயங்களை நியமிக்கும். அதிகமாக தங்களுடைய தொடர்புகளை பேணக்கூடிய, மிக பரந்தளவிலே பேணக்கூடியவர்களுக்கு ஹை கமிஷனர் நியமிக்கும், ஹை கமிஷன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில இலங்கை பல்வேறு நாடுகளிலே எம்பசிஸ் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களை நியமித்திருந்தும் 50 ஹை கமிஷன்ஸ் இலங்கை ஏனைய நாடுகளில் நியமித்திருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே மிஸ்ஸஸ் கேடி செனரட் என்கின்றவர் தான் இலங்கையினுடைய இந்தியாவிற்கான உயர்ஸ்தானிகராக அண்மையில் நியமிக்கப்பட்டவர் ஆவார். 1வது விடை. 2022ஆம் ஆண்டிற்கான இலங்கை மத்திய வங்கி அறிக்கையின் படி 2022 இலங்கையின் படி 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் சனத்தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கின்ற ஆட்களின் எண்ணிக்கை சரியாக காட்டுவது இது உங்களுக்கு, அதாவது 4வது விடை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உலகிலேயே 4வது விடை. இலங்கையிலே அதிகமாக சனத்தொகை அடர்த்தியினுடைய அளவு 354, 1 கிலோமீட்டருக்கு 354 பேர் வசிக்கின்றார்கள். உலகிலே அதிகமான சனத்தொகை அடர்த்தியை கொண்ட அதாவது நகரமாக மணிலா, பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா என்கின்ற நகரம் அமைந்திருக்கின்றது. 1,19,600, கிட்டத்தட்ட 1,20,000 பேரை 1 கிலோமீட்டருக்குள் உள்ளடக்கியதாக அதனுடைய அந்த இது அமைகின்றது. நீங்கள் இவ்வாறான கேள்விகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையிலே, அதாவது ஆரம்ப பகுதிகள், அதாவது பிரிலிமினரி பேஜஸ் என்று சொல்வார்கள், அந்த பேஜஸ்ல நீங்கள் சென்று பார்க்க பழகினீர்கள் சொன்னால் அதிலே 2 பேஜ்களை தான் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அதிலும் உங்களுக்கு மத்திய வங்கி ஆண்டறிக்கை என்று சொல்கின்ற பொழுது தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது 2022ஆம் ஆண்டிற்கான அறிக்கை தான் முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2022ஆம் ஆண்டிற்கான அறிக்கையின்படி உங்களுக்கு தெரியும், அதிலே நீங்க சில விடயங்களை குறித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். இலங்கையினுடைய நட்டாண்டிற்கான
சரியான மிட்வீன் பாப்புலேஷன் 2022 22 மில்லியன், அதாவது 221 லட்சம், கிட்டத்தட்ட 222 லட்சம் என்று ட்ரிபிள் டூ என்று பாடமாகிக் கொள்ளுங்கள். ஆனால் இது எக்குரேட்டாக இல்லை, ஒரு எழுந்தமானமாக தயாரிக்கப்படுவது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சனத்தொகை கணக்கீடு சரியாக நடத்தப்படுவது ஒவ்வொரு உலகிலே பழமையாக ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் நடத்தப்பட்ட வேண்டி வரும். இலங்கையுடைய சனத்தொகை சென்சஸ் கடந்த 20 வருடங்களாக நடத்தப்படவில்லை. இம்முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சனத்தொகை கணக்கீடுடைய முடிவுகள் வெளிவந்தால் துல்லியமான அல்லது மிகவும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தரவுகள் உங்களுக்கு இந்த வருடம் அதிகமான டேட்டாஸ் இலங்கை இந்த சனத்தொகை தரவின் பின்னர் கிடைக்கும். அந்த வகையில இதுவரை 222 அதாவது லட்சம் பேர் இலங்கையுடைய நட்டாண்டு சனத்தொகையில சேருகின்றனர். அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் சட்டாண்டு சனத்தொகை வளர்ச்சி, இலங்கையுடைய சனத்தொகை வளர்ச்சி 0.1 இலங்கை சட்டாண்டு வளர்ச்சி, இலங்கையுடைய அடர்த்தி 354 சனத்தொகை அடர்த்தி கிலோமீட்டருக்கு, இலங்கையுடைய ஊழியப்படை 1000க்கு 8,547 என்கின்ற அடிப்படையில இருக்கு. இலங்கையுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை வீதத்தை குறித்துக் கொள்கிறார். சாரி, விளங்குதா? ஹலோ, லைன் கிளியரா இருக்கா? ஹலோ, விளங்கா பேசுறேன்? விளங்குதா? சரி சார், விளங்குதா? லைன் ஓம் சார், இப்போ விளங்குது. ஓகே, தேங்க்யூ. இலங்கையினுடைய ஊழியப்படை, அதாவது இலங்கையினுடைய வேலை வாய்ப்பின்மை வீதம் 4.7 என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 4.7 என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். ரைட். அந்த வகையிலே இவ்வாறு நீங்கள் இலங்கையினுடைய சமூக பொருளாதார குறியீடுகளை இலங்கையுடைய மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை நான் உங்களுக்கு வேண்டுமென்றால் குரூப்லேயே அதை ஷேர் பண்ணி கொள்கிறேன். அந்த முன்பகுதிகளை மாத்திரம் கட்டாயம் பார்த்துவிட்டு செல்லுங்கள். ஃபெர்டிலிட்டி ரேட், இறப்பு வீதம் அத்தனையும் நீங்கள் பார்த்துவிட்டு செல்ல வேண்டி இருக்கும். இலங்கையினுடைய மோர்டலிட்டி ரேட் என்கின்றது 1000க்கு 7.5, 1000க்கு 7.5 என்பதாக காணப்படுகின்றது. ரைட். எனவே இதற்கான விடை 2022ஆம் ஆண்டுக்கான இலங்கை மத்திய வங்கி ஆண்டு. அதுல இன்னொரு தகவலை சேர்த்துக் கொள்ளுங்கள். சில வேலைகள் இது கேட்கப்படும். 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்டிருந்தது. இலங்கையிலே அதிகூடிய சனத்தொகையை, அதாவது சனத்தொகை அடர்த்தியை கொண்ட நகரம், அதாவது சனத்தொகை அடர்த்தி 1 கிலோமீட்டருக்கு சனத்தொகை அடர்த்தியை கொண்ட ஒரு நகரம் என்று சொன்னால் அது காத்தாங்குடியாக அமைகின்றது. 3.89 கிலோமீட்டருக்குள்ளே, வெறுமனே 3.89 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே 46,000க்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்டிருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காத்தாங்குடி தான் இலங்கையிலே அதிகூடிய சனத்தொகை அடர்த்தியை கொண்ட ஒரு நகரமாக காணப்படுகின்றது. 12வது 2022ஆம் ஆண்டின் இலங்கை மத்திய வங்கி அறிக்கையின் படி
ஆண்டிற்கான இலங்கையின் வேலையின்மை வீதம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அது வேலையின்மை வீதம் 4.7. ரைட், அடுத்ததாக செல்வோம் 13. 2023 ஆண்டிற்கான ஐசிசியின் சிறந்த நான் உங்களுக்கு பார்த்து விட்டு WNT அடுத்தது 14வது கேள்வி. இலங்கையின் முதலாவது சிறுவர் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் பின்வருவனவற்றில் இலங்கையினுடைய சிறப்பான அமைப்புகள், முக்கியமாக குறிப்பிடத்தக்க அமைப்புகள் அமைந்துள்ள இடங்களை பற்றி அதிகமாக நாங்கள் உங்களுக்கு அந்த தொகுப்பினை நான் உங்களுக்கு தருவேன். இலங்கையினுடைய ஐசிடி வளாகங்கள், அதே போன்று இலங்கையுடைய எங்கெங்கே இலங்கையினுடைய சுதந்திர வர்த்தக வலயங்கள் அமைந்துள்ளது, எவ்வாறான தகவல் எல்லாம் உங்களுக்கு தருவேன். உதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இலங்கையின் முதலாவது சிறுவர் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் பின்வருவனவற்றில் இரண்டாவது விடை பத்திரமுல்லையிலே அமைந்துள்ளது. இலங்கையினுடைய கல்வி அமைச்சு அமைந்துள்ள இடம், இலங்கையுடைய சுகாதார அமைச்சு அமைந்துள்ள இடம் எல்லாம் இந்த அடுத்தது இலங்கையுடைய கல்வி வெளியீட்டகம் எல்லாம் பத்திரமுல்லையிலே தான் அமைந்துள்ளது. இந்த பாதுகை என்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், இலங்கையுடைய அதிகமான மலைவீழ்ச்சியை கொண்டிருக்கின்ற இடமாக இருந்தது இலங்கையுடைய பாதுகை என்கின்ற இடம். ரைட். 15. இலங்கையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கேள்வியை போட்டதற்கு காரணம், நீங்கள் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி ஒரு அளவுக்கான தெளிவை பெற்றிருக்க வேண்டும். இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு பின்னர், அதாவது சில வேளை கட்டுரை தொடர்பான விடயங்களிலே கட்டுரை எழுதுவதற்கு வருவதாக இருக்கும் தலைப்போடு, அல்லது பின்னுக்கு அதாவது ஸ்ட்ரக்சர்ட் கேள்விகளாக வருவதற்கான வாய்ப்புகளும் இதே இருக்கின்றது என்று சொன்னால், இலங்கையுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்பாடுதான் இந்த RTA, அதாவது இலங்கை தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த சட்டம் வந்து இலக்கம் 12 2016 ஆண்டில் 2016 ஆண்டில் 12ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக இலங்கையுடைய இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையுடைய தெற்காசிய ஆசியாவிலேயே முதலாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சட்டமூலமாக்கிய நாடாகவும் இலங்கை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இந்த இலங்கை தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய நடைமுறைகளை, அதனுடைய பிரயோகங்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இலங்கை தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணைக்குழு என்று ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஆணைக்குழுவில் 5 பேர் அங்கத்தவர்களாக இருப்பார். 4 ஆணையாளர்கள் உள்ளிட்ட ஒரு தவிசாளருடன் 5 பேர் அங்கத்தவர்களாக இந்த ஆணைக்குழுவில் அமைந்திருப்பார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி உபாலி அபேரட், ஓய்வு நிலை நீதிபதி உபாலி அபேரட்ன தான் இந்த ஆணைக்குழுவிலேயே தவிசாளராக காணப்படுகின்றார். அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி நாம் பின்னர் உங்களுக்கு ஓரளவு சுருக்கமாக தெளிவுபடுத்துவேன் என்பதை கூறிக்கொண்டு 16வது கேள்விக்கு நாங்கள் செல்கின்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட மனித பண்புகளை அதிகம் கொண்ட சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. அந்த குடியுரிமை வழங்கி இருக்கின்றது. தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு உயர் தொழில்நுட்பம். நீங்கள் இந்த காலத்தில், அதாவது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்பதாக இருந்ததுதான் உங்களுக்கு தெரியும் நனோ தொழில்நுட்பம், நனோ டெக்னாலஜி எவ்வாறு பேசுபொருளாக இருந்ததோ, தற்போது AI என்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது சகல துறைகளிலுமே வியாபித்து வருகின்ற, உங்களுக்கு தெரியும், சகல சினிமா துறையிலிருந்து சகல துறைகளிலும் இலங்கையுடைய அதாவது விண்வெளித்துறை வரையில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக அதிகமாக வியாபித்திருக்கின்றது. இதை பற்றிய நீங்கள் சற்று தேடி அதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு கட்டுரை வரைகின்ற அளவுக்கு நீங்கள் உங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் அந்த கேள்வியை விட்டிருந்தோம். எனவே சவுதி அரேபியா தான் அதனுடைய அந்த குடியுரிமையை வழங்கி இருக்கின்ற நாடாக கருதப்படுகின்றது. யுனெஸ்கோவினால் இந்தியாவில் முதல் இலக்கிய நகரமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நகரம் எது? உங்களுக்கு தெரியும், யுனெஸ்கோ என்பது உலகிலுடைய அதிகமாக இலக்கிய மற்றும் மரபுரிமை சார்ந்த, மரபு சொத்துக்கள் சார்ந்த விடயங்களை பாதுகாப்பதற்கும் சிறுவர் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும், அதாவது பாதுகாப்பதற்கு மிக அதிகமான பிரயச்சித்தம் எடுத்து வருகின்ற ஐக்கிய நாடு சபையோடு இணைந்ததான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது.
யுனெஸ்கோவை பற்றி நீங்கள் கொஞ்சம் வாசித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இடப்பட்டிருக்கிறது. யுனெஸ்கோ இலங்கையுடன் தொடர்புபட்ட விடயங்களையும் நீங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். யுனெஸ்கோ அதிகமாக இலங்கையினுடைய ஹெரிட்டேஜ், அதாவது இந்த மரபுரிமை மற்றும் தொல்பொருள் சார்பான விடயங்களுடனும் இலங்கையில இருக்கின்ற அதாவது பயோடைவர்சிட்டி, உங்களுக்கு தெரியும், உயிர் பல்வகைமை விடயங்களோடு அதிகமாக செயல்பட்டு வருகின்ற நிறுவனமாக காணப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே கோழிக்கூடு என்பது இந்தியாவுடைய கோழிக்கூடு நகரம் தான் முதல் இலக்கிய நகரமாக, இந்தியாவுடைய முதல் இலக்கிய நகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் புடவை கைத்தொழில் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களின் தொகுதியை குறிக்கும் விடை தொகுதி எது என்று வருகின்ற பொழுது, அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே 12 சுதந்திர வர்த்தக வலயங்கள் இருந்தன. முதலாவதுதான் உங்களுக்கு தெரியும் கட்டுநாயக சுதந்திர வர்த்தக வலயமாக இருந்தது. அந்த வகையிலே இலங்கையினுடைய வர்த்தக நகரங்கள் 2 இருக்கின்றது. ஒன்று கண்டி, இன்னொன்று கொழும்பு. 12 சுதந்திர வர்த்தக வலயங்கள் இருக்கின்றன. இலங்கையில் புடவை கைத்தொழிலுக்குரிய சுதந்திர வர்த்தக வலயம் தொகுதியை குறிப்பது துல்கிரிய, வியாங்கொட, பூகொட என்கின்ற அந்த 3 இடங்களையும் அமைந்ததாகத்தான் அந்த தொகுதியை குறிக்கின்றது. இரண்டாவது விடை. 19 இலங்கையில் உத்தியோகபூர்வ இணையதள முகவரி எது? அதாவது இலங்கையினுடைய அதாவது ஒரு வெப் போர்ட்டல் என்று சொல்வார்கள் இதனை. இது ஒரு அதாவது இலங்கை அரசுடைய வெப் போர்ட்டல். இந்த வெப் போர்ட்டல் என்கின்ற பொழுது இதன் ஊடாக ஏனைய இணையதள முகவரிகள் கனெக்ட் பண்ணப்படும். இலங்கையுடைய அரச நிறுவனங்கள் சகலவற்றுடைய இணையதள முகவரிகள் இதனூடாக தான் கனெக்ட் பண்ணப்படும். இந்த டொமைனூடாக www.gov.lk என்று இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட் வருவதாக இருந்தால் www.parliament.gov.lk, பப்ளிக் மினிஸ்ட்ரி வருவதாக இருந்தால் www.public.gov.lk. அதாவது இதுதான் இலங்கையுடைய பிரதான உத்தியோகபூர்வ இணையதள முகவரி, அத்தோடு போச்சல் பொதி என்று இணையதள பொதியாக காணப்படுகின்றது. ஏனைய நாடுகளுடைய இந்தியாவுடையது இரண்டாவதாக இருக்கின்றது. அதாவது கட்டார் என்கின்ற போது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த .lk என்று வந்தால் இலங்கையினுடைய வெப் டொமைனாக காணப்படும். 20 சீனாவில் இடம்பெற்ற 4வது ஆசிய பரா விளையாட்டு போட்டியில் 100 மீட்டர் மற்றும் 1500 மீட்டர் தடகள போட்டிகளில் தங்கம் வென்ற வீரர்களின் பெயர்கள் முறையே இடம்பெறுவது பின்வருவற்றில் எது? இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த நுவான் இந்திக்க மற்றும் பிரதீப் சோமஸ்ரீ ஆகிய இருவரும் இலங்கைக்கு தங்கம் வென்று கொடுத்தவர்கள். மொத்தமாக 6 பதக்கங்கள் இலங்கை பெற்றிருந்தது பரா ஒலிம்பிக்கிலே. அதாவது உங்களுக்கு தெரியும், வலது புரிந்தவர்களுக்காக நடத்தப்படுகின்ற பரா ஒலிம்பிக்கிலே இவர்கள் ஆமியை சேர்ந்த 6 பேர் இதிலே பங்கு கொண்டு வெற்றியிட்டிருந்தனர். இவர்கள் இருவரும் 100 மீட்டர் மற்றும் 1500 மீட்டர் முறையே 1000 மீட்டர் போட்டிகளில் தங்கம் பெற்றவர்களாக கருதப்படுது. இரண்டாவதாக சமித்த துலான் மற்றும் ஜனனி தனஞ்சய் என்கிற இருவரும் சமித்த துலான் ஈட்டி எறிதலிலும் தனஞ்சய் என்பவர் நீளம் பாய்தலிலும் இலங்கைக்கு வெள்ளிப்பதக்கங்களை பெற்றுக் கொடுத்தவர்களாக குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஆசிய போட்டிகள் மற்றும் பரா, அதாவது வலது உறைந்தோருக்கான, அதாவது விசேட தேவை உள்ளோருக்கான ஆசிய போட்டிகள், ஒலிம்பிக் போட்டிகள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டி வரும். அந்த டைமில் உங்களுக்காக அதை நான் படித்து தருவேன். இலங்கையின் முதலாவது பெண் ஆளுநர் பின்வருவருள் யார்? இலங்கையுடைய முதலாவது ஆளுநராக கருதப்படுபவர், ஆண் ஆளுநராக சர் ஹென்றி, உங்களுக்கு தெரியும், ஹென்றி மேசன் மூரே என்பவர் தான் இலங்கையுடைய முதலாவது ஆளுநர். ரைட். பெண் ஆளுநராக கருதப்படுபவர் குமாரி பாலசூரிய என்பவர். இலங்கையினுடைய முதலாவது பெண் ஆளுநர் குமாரி பாலசூரிய, முதலாவது ஆளுநர் சர் ஹென்றி மேசன் மூரே என்பவர். இலங்கையுடைய இறுதி ஆளுநராக வில்லியம் கொப்பலாவே இருந்தார். புரிந்து கொள்ளுங்கள், வில்லியம் கொப்பலாவே இருந்தார். இவர் தான் இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதியாகவும் இருந்தார். அதாவது ஆளுநர் பதவி ஜனாதிபதி முறைக்கு இலங்கையுடைய அரசியலாகவும் மாற்றப்பட்டதுடன் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார். அண்மையில் இடம்பெற்ற
96வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவில் சிறந்த தயாரிப்பாளருக்கான விருதை பெற்றவர் யார் என்று அந்த வகையில் கிறிஸ்டோபர் நோலன் தான் இளைஞனுடைய அண்மையில் இடம்பெற்ற 96வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவிலே சிறந்த தயாரிப்பாளருக்கான விருதை பெற்றுக்கொண்டவர். நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இளைஞனுடைய இந்த அதாவது ஒஸ்கார் விருதினுடைய சகல புள்ளிகள், அதாவது விருது வென்றவர்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டி வரும். நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒஸ்கார் விருது வெற்றி பெற்றவருடைய லிஸ்டை நாங்கள், அதாவது 95வது அகாடமி அவார்டு என்று சொல்லப்படுகின்றது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் இருந்தால் வெற்றி பெறுபவர்களுக்கான லிஸ்டை நீங்கள் பார்க்க வேண்டும். சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகராக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரெண்டன் ஃப்ரேசர் என்பவர் சிறந்த நடிகராக எழுதிக் கொள்ளுங்கள். த வேல் என்கின்ற, அதாவது திமிங்கிலம், த வேல் என்கின்ற படத்துக்காக சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த நடிகையாக மிச்சல் யோ என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். நேம் என்ன சார்? நடிகருடைய நேம் பிரெண்டன் ஃப்ரேசர். அந்த படத்தினுடைய பெயர் த வேல். நடிகருடைய பேர் மிச்சல் யோ. அதாவது சிறந்த இயக்குனராக, அவ்வாறானவைதான் கேட்கப்படும், எல்லாம் கேட்கப்படாது. சிறந்த இயக்குனராக டேனியல் வான் என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். அந்த வகையிலே சிறந்த தயாரிப்பாளருக்கான விருதினை கிறிஸ்டோபர் நோலன் என்பவர் தெரிவு பெற்றுக்கொண்டார். சிறந்த திரைப்படம் புரிந்து கொள்ளுங்கள். சிறந்த திரைப்படமாக எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் சொல்லி எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் என்கின்ற திரைப்படம் தான் பெஸ்ட் பிக்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தது. இவை உங்களுக்கு போதும், நிறைய விருது அதிகமாக வழங்கப்படும். இது 95வது 95வது விருதுக்கான இது. 96வது விருதில் சார் 96ல தானே சார் ஓப்பன்ஹைமர்லாம் இருக்கு. சார் 96 வேற அப்டேட் ஒன்று இருக்கு. சாரி 96 வேற அப்டேட் ஒன்று இருக்கு சார். 96 நான் 96 வேற அப்டேட் சார். நோட் பண்ணுங்க. பெஸ்ட் ஆக்டர் சிலியன் மேர்பி என்பவர் பெஸ்ட் ஆக்டர். சிலியன் மேர்பி. நடிகை இமா ஸ்டோன் என்பவர். சிறந்த தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கிறிஸ்டோபர் நோலன். சிறந்த திரைப்படம் ஓப்பன்ஹைமர். இந்த நான்கையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையாயின் சிறந்த டைரக்டரை, பெஸ்ட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். ரைட், அது அவரே தான். கிறிஸ்டோபர் நோலன் தான் சிறந்த டைரக்டர், தயாரிப்பாளர். ரைட். 23 இந்திய தோட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இந்தியா இலங்கையுடன் இணைந்து நடாத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் பெயர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டம் நாம் 200 நிகழ்ச்சி திட்டம். இது நீங்கள் வீரேஸ்வரி போன்ற செய்தித்தாளருடன் தொடர்பாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வாறான சில அல்லது தினகரன் இந்த பேப்பர் இரண்டிலேயும் அதிகமாக இதில் அப்டேட் வரும். இலங்கையிலே நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள், நாடுகள் சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்கள், சர்வதேச ரீதியாக தொடர்புபடுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக மிக பிரபலமான மிகப்பெரிய நிகழ்ச்சி திட்டங்கள்
நீங்கள் இது பண்ண வேண்டி வரும். ரைட், இது 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடத்துகின்ற நேர்த்திட்டமாக இருந்தது. இந்தியா எந்த ஆண்டிற்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தினை கொண்டுள்ளது? அதாவது இந்தியா 2040ஆம் ஆண்டிற்குள் மனிதர்களை, அதாவது நிலவிற்கு மனிதனை அனுப்புவதற்கு, அதாவது தற்போது இந்தியா அதாவது ராக்கெட்டுகளை, அதாவது உங்களுக்கு தெரியும் செய்மதிகளை நிலவுக்கு அதாவது அனுப்பி வருகின்ற நிலையிலே மனிதர்களை 2040ஆம் ஆண்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. ஒபெக் நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து விலகுகின்ற நாடு அங்கோலா என்கிற நாடு ஒபெக் நாடுகளில், அதாவது ஒபெக் என்று சொல்வது தெரிந்திருக்கும், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பான அமைப்பாகும். இந்த ஒபெக் நாடுகளுடைய தரவுகளை சிலதாக குறித்துக் கொள்ளுங்கள். 1960ஆம் ஆண்டுதான் இது, அதாவது ஒபெக் நாட்டினுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த இதிலே வந்துகிட்டு 12 ஒபெக், அதாவது ஒபெக்கினுடைய மெம்பர் நாடுகள் இருப்பார்கள். அத்தோடு சேர்த்து 6 அவதானிப்பு, அதாவது ஒப்சர்வேஷன் ஸ்டேட்ஸும் இதிலே இருக்கும். ரைட், இது ஆரம்பிக்கப்பட்டது 1960ஆம் ஆண்டு ஈராக்கிலே தான் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கோலா என்கின்ற நாடு ஒபெக் நாடுகளிலிருந்து கூட்டமைப்பிலிருந்து விலகுகின்றது. ரைட், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்மையில் யுனெஸ்கோவின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இலங்கையர் யார்? இலங்கையினுடைய சர்வதேசம் சார்பான பிரபலியமான நியமனங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள, அதாவது வாசித்தறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இது சுசில் பிரேமஜெயந்த் என்கின்றவர் தான் அந்த அண்மையில் யுனெஸ்கோ பணிப்பாளர் சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 2வது, சட்டமாகியுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் பற்றிய சரியான கூற்று பின்வருகிறது. உங்களுக்கு தெரியுமே, தற்போது சட்டமூலமாக்கப்பட்டு இருக்கின்றது. இலங்கையினுடைய சோசியல் மீடியா தொடர்பாக ஒரு ஒழுங்கினை, ஒரு நெறியினை காமிப்பதற்காக வேண்டி இலங்கையினுடைய அரசு நிகழ்நிலை காப்பு சட்டத்தினை இந்த ஆண்டு சட்டமூலத்தினை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி இருக்கின்றது. இதிலே இதனுடைய விடையாக பெரிதொரு பெயரில் முகப்புத்தக கணக்குகளை பாவிப்பது 5 வருட கால சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும் என குறிப்பிடப்பட்டது. இந்த 2வது விடைதான் அதற்கு வரும். வங்கி கணக்குகளை பாவிப்பது அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட முகப்புத்தக கணக்குகளை பாவிப்பது அல்ல, சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்வது அதிகாரம் 6 உறுப்பினர் புதிய ஆணைகள் வழங்கப்படுகிறது. பெரிதொரு பெயரில் முகப்புத்தக வாய்ப்பது 5 வருட, அதாவது கூற்று ஒன்றிற்குள் சரியான கூற்று அதுதான், அதில் உள்ளடங்கி இருப்பது. இது அந்த சட்டமூலத்தினுடைய ஒரு விடயம் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கான விடை 2. இலங்கையின் முதலாவது காற்றலை மின்சார உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள இடத்தை சரியாக குறிப்பது. இது உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வியை சுட்டியிருப்பது. நீங்கள் இலங்கையினுடைய இவ்வாறான அமைவிடங்கள் தொடர்பான தரவுகளை உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே உங்கள் கைகளில் இருக்கின்ற அந்த புத்தகங்கள் இருக்கின்ற விடயங்கள். ஆனால் இதை அப்டேட் பண்ணிக் கொள்ளுங்கள், சில விடயங்கள் மாறி இருக்கும். அதுக்கான விடை முதலாவது காற்றலை, இது தம்பபவனியிலே அமைந்திருக்கிறது. முதலாவது காற்றலை மின்சார உற்பத்தி நிலையம். இலங்கை இந்தியா இடையே பயணம் செய்ய தொடங்கப்பட்டுள்ள கப்பல் சேவையின் பெயர். ரைட், 2வது, அதாவது முதலாவது விடை இலங்கை இந்தியா இடையே பயணம் செய்ய தொடங்கப்பட்டுள்ள கப்பல் சேவையின் பெயர் சரியாபாணி என்கின்ற கப்பல் சேவை. விலங்குதான் பேசுற. இலங்கை இந்தியாவுடைய பயணம் செய்ய தொடங்கப்பட்ட கப்பல் சேவை பெயர் சரியாபாணி. 30வது கேள்வி, தெற்காசியாவின் முதலாவது சுழலும் உணவகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கு தெரியும், அது இலங்கை சுழலும் உணவகம். அது உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய தாமரை கோபுரத்திலே இருக்கின்றது இலங்கையுடைய சுழலும் உணவகம். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சிக்னல் இதாயிடுச்சு. கேக்குதா கிளியரா?
குறைவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸை விட. இப்போ ஓகே கேக்குதா? 29வதுக்கு முதலாவது, 30வதுக்கு இலங்கை. ஆன்சர் முதலாவது. அதாவது நீங்கள் இலங்கை அதாவது SLPS மற்றும் SLAS எழுதுகின்றவர்கள் இவ்வாறான முறையிலே உங்களுடைய வினாப்பத்திரங்கள் அமைந்திருக்கும். இவ்வாறாகவும் அத்தோடு சுருக்கமான விடையை ஒன்-வேர்ட் ஆன்சர் கொடுப்பதாகவும் சில கோள்கள் இருக்கும். நான் உங்களை காட்டி செல்கிறேன். இதன் பின்னர் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சகல கிளாஸ்களும் இவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டால் உங்களுக்கு அதிகமான அறிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். என்ன பொறுத்தவரை இவ்வாறு நான் பேப்பரினூடாக கிளாஸ் செய்வது லெஸ் எஃபெக்டிவாக உங்களுக்கு. இதன் பின்னர் வந்துட்டு நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அத்தனை விடயங்களிலும் இந்த 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 கொஸ்டின்ல இந்த பேப்பர்ல நான் 2 நோக்கத்துக்காக இதே பேப்பர் எடுத்திருந்தேன். ஒன்று நீங்க புரிஞ்சு கொள்ளணும் எப்படி இந்த வினாக்கள் அமைந்திருக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரம் இந்த பேப்பர்ல வந்திருக்கிற அத்தனை விடயங்களிலும் தனித்தனியாக உங்களுக்கு அத்தனை விடயங்களையும் ஒரு கண்டெக்ஸ்டாக நாங்கள் உருவாக்கி அத்தனை நாலேஜ்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். விளங்கா வாய்ஸ்? ஓகே ஓகே. இலங்கையில் சட்டக்கல்வியை வழங்கும் நிறுவனங்களவை அதாவது சட்டத்துறை தொடர்பான படிப்பினை வழங்குவதாக உங்களுக்கு தெரியும். இலங்கையிலேயே குறித்து வைத்துக்கொள்ள சட்ட கல்லூரி, இது லோ காலேஜ் உங்களுக்கு தெரியும், கொழும்புல இருக்கு. சிறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ரைட். அத்தோடு தேசிய பல்கலைக்கழகம் பேராதனிய மற்றும் யாழ்ப்பாணம். உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய 2 பல்கலைக்கழகங்களிலே சட்டத்துறை கல்வி வழங்கப்படுகிறது. ஒன்று பேராதனியம் மற்றும் யாழ்ப்பாணம். சிறந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது இலங்கை ஓப்பன் யூனிவர்சிட்டி, அத்தோடு சட்டக்கல்லூரி. இந்த 3 அதாவது 4 இடங்கள் இந்த 3 அமைப்புகளாலேயும் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது நிறுவனங்கள் மீதான குழுவின் தற்போதைய தலைவர் யார்? பேராசிரியர் ரஞ்சித் பண்டார. தெரியும், அவர்தான் பொது நிறுவனங்கள் மீதான இது என்ன செய்யும் என்று சொன்னால் இளைஞருடைய சகல அமைப்புகளுடைய மற்றும் நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பான பரிசீலனைகள், அதாவது நிதி நிலைமைகள் இலங்கையில் ஆடிட் செய்யப்படும். இலங்கையுடைய ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்டால செய்யப்படும். இது அதனுடைய விடயங்கள் அதாவது என்ன செய்யும் என்று சொன்னால் இவர்களுக்கு முன்னிறுத்தப்படும். எனவே இந்த விடயங்கள் அங்கே பாராளுமன்றத்திலே என்ன செய்யப்படும் என்பதால் பகுப்பாய்வு செய்யப்படும். இதனுடைய தலைவராக பேராசிரியர் ரஞ்சித் பண்டார இருக்கின்றார். 33 இலங்கை அரச சேவை ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1943ஆம் ஆண்டு இலங்கையுடைய அரசு சேவை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த அரசு சேவை ஆணைக்குழுடைய பணி என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிந்து வைத்திருப்பீர்கள். இலங்கையுடைய அதாவது அரச சேவையினை சுயாதீனமாக ஆக்குகின்ற அரசியல் தலைவர்கள் அற்று இலங்கையுடைய அரசு சேவையினுடைய தெரிவு, நியமனம், அதனுடைய பதவி உயர்வு, ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் என்பவற்றை சுயாதீனமாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த ஆரம்பிக்கப்பட்டதான் பொது சேவை ஆணைக்குழு என்கின்ற அரசு சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழு என்கின்ற விடயமா. இது 1946ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ரைட். அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய 1972 மற்றும் 78ஆம் ஆண்டின்படி இந்த அதாவது இது சுதந்திரமான ஒரு இதாக அமைக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வதாக இருந்தால் டீட்டெயில்ஸ் சொல்லித்தாரன் நோட் பண்ணிக் கொள்வோம். இது அதாவது மாகாண ரீதியாகவும் பொதுச்சேவை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இலங்கையுடைய சகல 9 மாகாணங்களுக்கும் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய முக்கிய அதிகாரங்கள் மாகாணத்தினுடைய கவர்னருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனாலும் அவர் அதனுடைய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுடைய தலைவராக இருந்து செயற்படுவார். இந்த மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவான இலங்கை
மாகாணங்களுக்குள்ளால் நியமிக்கப்படுகின்ற நியமனங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இந்த மாகாண ஆணைக்குழுக்கள் இருக்கு. ஆட்கொணர்வு மனுவிற்கான உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ள நீதிமன்றம் எது? அதாவது ஹேபியஸ் கோர்பஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஆட்கொணர்வு மனு ஹேபியஸ் கோர்பஸ், அதாவது ஒருவர் அதாவது உங்களுடைய ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் அல்லது காணாமல் போய்விட்டார் என்று சொன்னால், அல்லது அவரை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே அல்லது அரசாங்கத்தினுடைய ஏதேனும் ஒரு தடுப்பிலே இருக்கின்றார் என்று சொன்னால், குறைந்தபட்சம் அவரை கண்டுகொள்வதற்கான உரிமை அவர் சார்பான உறவினர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்ற மனுவைத்தான் இந்த ஆட்கொணர்வு மனு என்பது இருக்கிறது. எவ்வாறாயினும் அவரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஊடாக காட்ட வேண்டும். அதுதான் ஆட்கொணர்வு மனு என்பது குறிப்பிடுகின்றது. 35 அதான் நீங்க பொதுச்சேவை ஆணைக்குழு என்று குறிப்பிட்டிருந்தேன். உங்களுக்கு பொதுச்சேவை ஆணைக்குழு எழுதிக் கொள்ளுங்கள். பொதுச்சேவை ஆணைக்குழு தலைவர் மிஸ்டர் சனத்தி எதிரிவீர என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். அதோடு 9 உறுப்பினர்களை தவிசாளர் உட்பட 9 உறுப்பினர்களை கொண்டதாக பொதுச்சேவை ஆணைக்குழு இருக்கு. 33வது கேள்வியோடு தொடர்பட்டதாக எழுதிக் கொள்ளுங்கள். 35வது உலக வரலாற்றில் இடம்பெற்ற புரட்சிகளில் அனைத்தையும் விட மனிதன் முக்கியமானவன் என்ற மானிடவாதத்தை வலியுறுத்திய புரட்சியின் பெயர் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது பிரான்சிய புரட்சி தான். இந்த புரட்சியினுடைய பெயர் பிரான்சிய புரட்சி. இந்த புரட்சி 1789 மற்றும் 1799ஆம் ஆண்டு காலையிலே இடம்பெற்ற புரட்சி. இதைத்தான் பசுமை புரட்சி என்றும் சொல்வார்கள். பிரான்சிய புரட்சியை தான் பசுமை புரட்சி என்றும் சொல்வார்கள். 1917 1923 இடம்பெற்ற காலப்பகுதியில் இடம்பெற்றதுதான் ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி என்று சொல்வார். அது கம்யூனிச, அதாவது தொழில் முதல்வாதத்தை அடிப்படையாக கொண்ட கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகளோடு தோற்றம் பெற்ற உலகினுடைய வளங்கள் அனைத்துமே சமமானவை, மக்கள் அனைவருக்கும் சமத்துவமாக பயிரப்பட வேண்டியவை என்கின்ற அந்த வாதத்தின் அடிப்படையிலே கார்ல் மார்க்ஸினுடைய அந்த அந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ரஷ்ய புரட்சி 1917. முதலாவது புரட்சியாக நீங்கள் பார்க்கிறீங்கன்னா அமெரிக்க புரட்சி 1775 1783ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இது பண்ணப்பட்டது. இந்த புரட்சியை வந்துகிட்டு அதாவது யுஎஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இதனுடைய அமெரிக்காவினுடைய சுதந்திர போராட்டம் என்றும் இந்த புரட்சி முதலாவதான புரட்சி அதுவாகத்தான் அமைந்திருந்தது. ரைட், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 36வது சர்வதேச நாணய நிதியத்தின் தற்போதைய தலைவர் யார்? உலக வங்கியுடைய தற்போதைய தலைவர் யார் என்கிற விடயம் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது. அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தற்போதைய தலைவர் கிறிஸ்டியானோ ஜோர்ஜியாவா. குறித்து வைத்துக் கொள்ளும். கிறிஸ்டியானோ ஜோர்ஜியாவா. அதாவது பிரிட்டன் ஃபுட்ஸ் ஒப்பந்தம் மூலமாக 1944ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக வங்கி மற்றும் ஐஎம் இரண்டும் உருவாக்கப்பட்டது. உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் 1944ஆம் ஆண்டு இடம்பெற்ற பிரிட்டன் ஃபுட்ஸ் ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஐஎம்னுடைய தலைவர் கிறிஸ்டியானோ ஜோர்ஜியாவா என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள், அதனுடைய ஒப்பந்தங்கள் சார்பான அத்தனையும் ஒரே பார்வையிலே உங்களுக்காக அடுத்த கிளாஸ்லே தருவதற்கு தயாராகிறேன். இலங்கையின் முதலாவது அதிவேக பாதையின் பேர் என்ன? அதாவது இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட அதிவேக உங்களுக்கு தெரியும், அது E01. அதாவது அந்த சீரியல்லே தான் அத்தனை பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கொழும்பு மாத்தளையிலே 222 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட பாதை தான் இலங்கையினுடைய
முதலாவது அதிவேக பாதையாகும். நீங்கள் 36வது கேள்வியோடு சில விடயங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உலக வங்கியுடைய தலைவர் அஜய் பங்கா, அவர் இந்தியா, ரைட். அவர் 14வது தலைவர், ரைட். அஜய் பங்கா இந்தியா 14வது தலைவர் தான் உலக வங்கியுடைய தலைவர், ரைட். அதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலக வங்கி தொடர்பாக அதாவது 189 உறுப்பு நாடுகள் உலக வங்கிக்கு இருக்கின்றது. தலைமையகம் வாஷிங்டனிலே இருக்கின்றது. ஒரு உறுப்பு நாடு கூடுதலாக இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு 190 உறுப்பு நாடுகள், அதனுடைய தலைமையகம் வாஷிங்டனிலே தான் இருக்கின்றது. இரண்டுடைய தலைமையகம் வாஷிங்டனிலே தான் இருக்கின்றது. உலக வங்கிக்கு 189 உறுப்பு நாடுகளும் 190 உறுப்பு நாடுகளை சர்வதேச நாணய நிதியமும் கொண்டிருக்கின்றது. இரண்டுடைய அதாவது கோல்ஸ்களை, நீங்க இலக்குகளை பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது நீண்ட கால பொருளாதார மற்றும் அபிவிருத்தி விடயங்கள், அதாவது அபிவிருத்தியை மேற்கொள்வதுடன் அதாவது வறுமையை ஒழிப்பது உலக வங்கியினுடைய கோலாக இருக்கு, ரைட். அதனுடைய நோட் கோலாக இருக்கு. ஆனால் நேரடியாக IMF உடைய கோலாக இருப்பது உலக அதாவது வறுமையை ஒழிப்பதோட சர்வதேச வர்த்தகம், அதாவது சர்வதேச வர்த்தகம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை பேணுவது, அத்தோடு பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டதாக, பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டதாக இருக்கு. ரெண்டுமே மிக வித்தியாசம் என்னவென்று சொன்னால், IMF வந்துட்டு பொருளாதார வளர்ச்சி நோக்காக கொண்டதாக இருக்கும். அதே டைம்ல உலக வங்கி பொருளாதார அபிவிருத்தி. இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், GDP அதாவது கிரௌத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கு. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாடு வந்துட்டு சமூக மற்றும் பொருளாதார துறைகளில் நீண்ட காலமாக வளர்ச்சி போக்கை காட்டிக் கொள்வதை குறிக்கும். பொருளாதார அபிவிருத்தி என்பது பொருளாதார வளர்ச்சி என்பது நேரடியாகவே ஒரு நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியோட GDP கிரௌத்தோடு தொடர்பட்டதாக இருக்கு, ரைட். இந்த இரண்டு நாடுகளிலே இறுதி உறுப்பு நாடாக, உலக வங்கியுடைய இறுதி உறுப்பு நாடாக 189 நாடாக நௌரு என்கின்ற நௌரு தீவுகளும், அதாவது IMF இறுதி உறுப்பு நாடாக அண்டோராவையும் ஆண்டோரா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தரவுகளை நான் உங்களுக்கு பின்னர் தருவதாக இருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் பதிந்து கொள்வதற்காக தந்திருந்தேன். 37வது இலங்கையின் அதிவேக பாதையின் பெயர் என்கின்ற பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். வெஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே, சதர்ன் எக்ஸ்பிரஸ்வே, தெற்கு அரிய பாதை கொழும்பு மாத்தளையிலே இது பண்ணப்பட்டிருந்தது. 2 முதல். அடுத்தது 2வது கொட்டாவட்டு பின்னதுவ வரையான 95.3 கிலோமீட்டர் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கோல் டு மாத்தளை செக்ஷன். அதாவது முதலாவது ஒரு பிரிவு தான் திறந்து வைக்கப்பட்டது, 2வது தான் இந்த பிரிவுகள் நீங்கள் தேவையில்லை. நீங்கள் அந்த இதை மட்டும் தெரிந்து வைத்திருந்தால் சரி. சீரியல் நம்பர் E01 222 மொத்த கிலோமீட்டர் மொத்த தூரம், அதான் முதலாவது சதர்ன் எக்ஸ்பிரஸ்வே தென் அதிவேக பாதை. 38வது கேள்வி, மத்திய வங்கியினால் வெளியிடப்படும், விளங்குதானே? சிக்னல் ஓகே? சொல்லிக் கொள்ளுங்க. வெளியில போனா நான் கழிச்சிட்டு போவேன். சவுண்ட் வருதா? எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. 38 மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் இலங்கை சௌபாக்கிய சுட்டனானது 2022ஆம் ஆண்டு மத்திய வங்கி அறிக்கைப்படி கொண்டுள்ள அடைவுகள். சௌபாகியம் சுபிச்ச சுட்டன் என்பதுதான் இந்த இது தெரியும். பல்வேறு விடயங்கள் ஒன்று, அதாவது ஒன்றுக்கு தான் அளவிடுவார்கள். அந்த வகையிலே ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதாவது இது ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லி இலங்கையுடைய சௌபாகியம் மற்றும் சந்தோஷ சுட்டன்கள் என்று அளவிடப்படுகிறது. டென்மார்க் தான் அதிகமாக உலகிலேயே ஹாப்பினஸ் இண்டெக்ஸிலே முதலிலே வகிக்கின்ற நாடாக காணப்படுகிறது. இங்கே மத்திய இலங்கை சௌபாகிய சுட்டனின் படி இலங்கை 2021-22 வந்து முன்னேறி இருக்கின்றது. 2020 0.76 நாளாக இருந்தது. தற்பொழுது
0.796 மாறி இருக்கின்றது. ரைட். அதாவது இந்த சுட்டன் வந்துட்டு கிராமங்கள் நகரங்கள் ரீதியில் பொருளாதார முன்னேற்ற அடைவுகளை கணிப்பிட பயன்படுத்தப்படுது. இந்த சௌபாக்கிய ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்கின்றது நாடுகள் கிராமங்கள் நகரங்கள் ரீதியில பொருளாதார முன்னேற்றம். அதாவது அப்ப 2021 20 காலப்பகுதியில 0.76 நாளாக இருந்தது. தற்போது 796 மாறி இருக்கின்றது. உலகிலே அதிகூடிய ப்ராஸ்பரஸ் கண்ட்ரிஸாக கணக்கிடப்படுவது சௌபாகியமாக வாழ்கின்ற நாடுகளாக டென்மார்க் முதலாவது, இரண்டாவது ஸ்வீடன், நோர்வே. நீங்கள் மூன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சில வேளை தொகுதியை கேட்டார் சொன்னால் 3 தெரிவாக இருக்கும். ஒன்றை கேட்டாக இருந்தால் டென்மார்க் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு நாடுகளின் தொகுதி என்று வந்தால் டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே. ரைட். அதே போல ஹியூமன் டெவலப்மெண்ட் HTA என்கின்ற விடயம், அதாவது பின்லாந்து வராதா சார்? சார் அதுல பின்லாந்து வராதா சௌபாகிய இதுல? அதாவது 2 இன்டெக்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். ப்ராஸ்பரஸ் இண்டெக்ஸும் இருக்கு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸும் இருக்கு. பின்லாந்து வந்துட்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வரும் பாருங்க. முதலாவது டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே. 3 தான் இப்போ மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் கண்ட்ரிஸ். நாங்க நெட்ல சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க அதாவது சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் தான் தரவுகளுக்கு இலங்கையில பயன்படுத்தப்படும். அதுக்கிடையில மாறி இருந்தால் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் பேங்க் அதோட உலக சுகாதார ஸ்தாபனங்கள்ல இந்த 2 தரவுகள் தான் மற்ற இதுகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். இடையில சேஞ்ச் ஆகி வந்தா உங்களுக்கு நோமலா பார்த்திருப்பீங்க, நீங்க கட்டார் வந்துட்டு அதிகூடிய கலா வருமானத்தை கொண்டதாகவும் காட்டப்படும். அதுக்கு பிறகு லக்சம்பர்க்கும் இருக்கு மாறி மாறி. ஆனால் எதுக்கு உங்களுக்கு கூடுதலாக உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ல உங்களுக்கு வருதோ அந்த விடையை தான் நீங்க போடக்கூடியதாக இருக்கு. இப்ப HTA ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு குறியிடப்படுகின்றது. வெளியே வைத்துக் கொள்ளுங்க. இது ஒன்று பிறப்பின் போதான ஆயுட்காலம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா, மனித அபிவிருத்தி சுட்டல். முதலாவது பிறப்பின் போதான ஆயுட்காலம், கல்வி அறிவு வீதம், 3 தனிநபர் வருமானம். இந்த 3 கூட்டு குறியீடுகளோடு சேர்ந்ததாக அளவிடப்படுகின்றது. உச்சபட்சமாக 0.8 அதாவது வெரி ஹை அளவில், அதாவது 0.8க்கு மேல போனால் அவங்க HTA மேல் ரேட் இருப்பவர்களாகவும் வெரி ஹையாக இருப்பவர்களாகவும், 0.7 7.99க்குள்ளே வந்தால் அவர்கள் ஹையும், அதாவது உயர்தர ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கொண்டவர்களாகவும், மீடியமாக இருப்பவர்கள் 5.5 தொடக்கம் 6.699க்குள்ளே வருபவர்கள் வந்துவிட்டு மீடியமாக இருப்பார். அதாவது 0.549க்குள்ளே வருபவர்கள் மிக மோசமான அல்லது தாழ்நிலை அபிவிருத்தி குறியீடுகளை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அந்த வகையில இதற்கான விடை 38. மத்திய வங்கி விடை இலங்கை சௌபாகிய சுடனானது 0.796 என்பது விடையாக. இப்ப நீங்க இலங்கையினுடைய HTA நீங்க குறித்துக் கொண்டதாக இருந்தால் 796 இலங்கையினுடைய ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸ், 782 இலங்கையினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 782. இலங்கை வந்துட்டு 191, அதாவது 191 நாடுகள்ல அளவிடப்படுற நாடுகள்ல இலங்கை 73வது இடத்துல. இலங்கையோட ரேங்கிங் 73. 2024ஆம் ஆண்டிற்கான எதிர்பார்ப்பு 0.79 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அதை தாண்டி விட்டால் இலங்கை ஹை இண்டெக்ஸுக்குள்ள இலங்கை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ICC-னால் ஹால் ஆஃப் ஃபேம் விருது அறிவிக்கப்பட்டுள்ள 4வது இலங்கையர். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே ICC ஹால் ஆஃப் விருது என்பது அண்மை காலமாக உலகிலேயே லெஜெண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவிலே அதாவது உலகினுடைய கிரிக்கெட் விருத்திக்கு தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிய வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருது.
அந்த வகையில் இலங்கையில் இதற்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும் முரளிதரன் மற்றும் சங்க மகள் ஆகியோர் விருதை பெற்றிருந்தனர். நான்காவதாக அரவிந்த் அடி சில்வா அந்த விருதினை கடந்த உலக கிண்ண இறுதிப் போட்டியின் பொழுது இந்தியாவிலே வைத்து பெற்றுக்கொண்டார். ரைட், அரவிந்த் அடி சில்வா பெற்றுக்கொண்டார். 40வது கேள்வி, வடமாகாணத்தில் உள்ள இந்த இவ்வாறான விருதுகள் வழங்குகின்ற பொழுது நான் கிரிக்கெட் சார்பாக உலக கிண்ண சார்பாக வருகின்றதுக்கு அதிகமாக வாய்ப்புள்ள 95% வாய்ப்புள்ள கேள்விகளை உங்களுக்கு நாங்கள் சுருக்கி தந்து விடுவேன். நீங்கள் அதில் யோசிக்க தேவையில்லை. விளையாட்டு தொடர்பான கேள்வி விடயங்களையும் ஏனைய விடயங்களும் உட்பட இது நான் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எந்த துறைகளை தொட்டு செல்கிறது என்பதற்காக ஒவ்வொரு பிரிவுகளிலிருந்து ஒரு கேள்வியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். 40வது கேள்வி, வடமாகாணத்தில் உள்ள 2 தேர்தல் மாவட்டங்களும் எவை? யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அதாவது 3 மாவட்டங்களை கொண்டதாக 3 நிர்வாக மாவட்டங்களை கொண்டதாக யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் மாவட்டமாக யாழ்ப்பாணம் அதாவது வடக்கினுடைய வன்னி தேர்தல் மாவட்டம் இருக்கின்றது. ரைட், ஜப்னா என்கின்ற தேர்தல் மாவட்டம் உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் மாவட்டங்கள் இலங்கையினுடைய மொத்த தேர்தல் மாவட்டங்கள் 22, இலங்கையினுடைய மாவட்டங்கள் நிர்வாக மாவட்டங்கள் 25 என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜப்னா மற்றும் வன்னியிலே ஜப்னா தேர்தல் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய தேர்தல் நிர்வாக மாவட்டங்கள் உள்ளன. இவை 2 நிர்வாக மாவட்டங்களுக்கும் ஒரு தேர்தல் மாவட்டமாக ஜப்னா அமைந்திருக்கும். வன்னியிலே மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 3 நிர்வாக மாவட்டங்களும் அமைந்திருக்கும். எனவே இந்த 2 நிர்வாக மாவட்டங்களும் இந்த 5 நிர்வாக மாவட்டங்களும் 2 தேர்தல் மாவட்டங்களாக குறிப்பிடப்பட்டு மொத்தமாக இலங்கையிலே 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன. 25 நிர்வாக மாவட்டங்கள் இருக்கின்றன. அத்தோடு இலங்கையிலே அம்பாறை என்கின்ற நிர்வாக மாவட்டம் திகாமடுல்ல என்கின்ற தேர்தல் மாவட்டமாக பெயர் குறித்து அழைக்கப்படும் என்பதை நிலப்பரப்பின்படி இலங்கையிலே பெரிய மாவட்டம் தெரியும் அனுராதபுரம், சிறிய மாவட்டமாக கொழும்பு காணப்படுகிறது. சனத்தொகை கூடிய மாவட்டமாக கொழும்பும் குறைந்த மாவட்டமாக முல்லைத்தீவும் காணப்படுகின்றது. வறுமை கூடிய மாவட்டமாக கணக்கிடப்பட்டிருப்பது கிளிநொச்சி, குறைந்த வறுமையுடைய மாவட்டமாக கொழும்பு கணக்கிடப்பட்டிருக்கின்றது. பாபர் மசூதி அமைந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள மாநிலம் எது? உங்களுக்கு தெரியும், ராம ஜென்மபூமி வழக்கில் 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு இறுதிக்கால பகுதியில் 11ஆம் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தீர்ப்பின்படி பாபர் மசூதி அமைந்துள்ள அந்த இடத்திலே ராமர் கட்டடம் கட்டுவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த மாவட்டம் பைசாபாந்த் என்கின்ற அயோத்தி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. மாவட்டம் அயோத்தி மாவட்டம், உத்தரப்பிரதேஷ் மாநிலம். உத்தரப்பிரதேஷ் இருக்கின்றதா அந்த மாநிலம். அயோத்தியிலே புதிதாக ஒரு விமான நிலையம் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அது மகரிஷி வால்மீகி விமான நிலையம். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட வால்மீகி விமான நிலையம் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தின் பெயர் மகரிஷி வால்மீகி விமான நிலையம். ரைட், இந்த அதாவது அயோத்தி ராமர் கோயிலானது நாகராபாணி அல்லது வட இந்திய கோயில் பாணியிலே கட்டப்பட்டுள்ளதா? வட இந்திய கோயில் பாணியிலே, அதாவது உங்களுக்கு தெரியும் குப்த கால அரச ஆட்சி காலத்தினுடைய சிற்ப மற்றும் கலைநயங்களுடன் அந்த 5ஆம் நூற்றாண்டு கலைநயத்துடன் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், இந்த சாலை அதாவது இந்த ராம கோயிலோட அண்டியதாக இந்தியாவினுடைய பல பாதைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ராம பாதை, பக்தி பாதை, தர்ம பாதை, ஸ்ரீராம ஜென்மபூமி பாதை என்று 4 பாதைகள் இந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டதாக. இது ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியோடு சார்ந்த ஒரு அம்சம் என்பதால் நான் உங்களுக்கு தெளிவாக
குறிப்பிட்டிருந்தேன். இந்த குறிப்புகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். 42வது கேள்வி, இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் உங்களுக்கு தெரியும், ரைட்? Benjamin Franklin. இல்லையா? ஹலோ, விளங்குமா? சவுண்ட் விளங்குதா? ஓகே சார், ஓகே சவுண்ட். ஓகே ஓகே ரைட். 38வதுக்கு ஆன்சர் என்ன? நீங்க உங்களோட கேள்வியில கொஞ்சம் பார்க்க மெசேஜில் 34வதுக்கு ஆன்சர் கேட்டிருந்தார் நண்பர் அல்கத்தியார். 34வதுக்கு ஆன்சர் ரைட். 34வதுக்கு ஆன்சர் மேன்முறையீட்டு நீதிமன்றமா? 34வது மேன்முறையீட்டு நீதிமன்றம். நான் சொல்லியிருந்த நிலையில விடையை சொல்லல, ஆனா கதைச்சிட்டு போகல. மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறதுதான் ஆட்கொணர்வு மனு என்று சொல்லியிருந்தேன். 38வதுக்கு ஆன்சர் 0.796 ரைட் சொல்லியிருந்தேன். ஓகே ரைட். இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ உங்களுக்கு தெரியும். இந்த இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் தொடர்பான அரசியல் இஷ்யூவை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். அதுல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் குறைஞ்ச வயசுக்கு தெரியுது. அதே நேரத்துல ஐக்கிய நாடுகள் சபையோட நடவடிக்கைகளை பத்தி, அதனுடைய இயக்கத்தை பத்தி, அதனுடைய எளிமைகளை பத்தி கற்றெழுத போனா அல்லது சிறுகுறிப்பு கேள்விகள் வந்தாலும் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் போர் மிக முக்கியமான தாக்கம் அதனுடைய சமாதானத்திற்கான உருவாக்கப்பட்ட சமாதான நோக்கத்துக்கு ஒரு சவாலாக இருப்பது இது ஒன்று. எனவே இஸ்ரேல் பலஸ்தீனத்தை பற்றி நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கும். ரைட். இஸ்ரேல் இரண்டு 2 ஸ்டேட் தீர்வு தான் அதிகமாக பரிந்துரைக்கப்பட்ட தீர்வாக இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையில. 2 ஸ்டேட் சொல்யூஷன். ரைட். 43 நீங்கள் இப்ப அதுல புரிந்து கொள்வீங்க. 42ல இஸ்ரேல் உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் ஆண்டாக 1948ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது பண்ணப்படுது. 1967ஆம் ஆண்டுல இருந்து அது எல்லைகளை ஆக்கிரமிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது. அதுதான் 1967ஆம் ஆண்டு பலஸ்தீன் எந்த எல்லையா இருந்துச்சோ அந்த எல்லையை கேட்டுதான் பலஸ்தீன மக்கள் போராடுறாங்க. 1967 தான் ஆக்கிரமிப்பு முறையாக சொன்னால் அதிகமாக நடந்ததாக கருதப்படுவது. பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ், ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா என்கின்ற விடயங்களை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்குள்ள பகுதிகள் ரெண்டு பகுதியாக, ஒன்று மேற்கு கரை, இன்னொன்று காசா. மேற்கு கரை காசாக்கு இடையில தான் அந்த 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நேரடியாக ஆக்கிரமிப்பு அல்லது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற பகுதி காசா. மேற்கு கரையிலேயும் சில வன்முறைகள் நடைபெறுவதாக கருதப்படுகிறது. ரைட். 42வது. 43 இலங்கையின் நாணயத்தாளர்களில் கையொப்பமிடும் அதிகாரம் கொண்டுள்ள இருவரும் யார்? எந்த ஒரு நாணயத்தாளாக இருந்தாலும் இலங்கையுடைய நாணயத்தாளில் இருவர் கையெழுத்து விட வேண்டும். ஒன்று அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர், அது யாராக இருந்தாலும். தற்போது இலங்கையினுடைய நிதி அமைச்சராக உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய ஜனாதிபதி தான் இருந்து வருகிறார். அத்தோடு மத்திய வங்கியுடைய ஆளுநர். அப்ப நிதி அமைச்சரும் மத்திய வங்கியோட ஆளுநர் இருவரும் நாணயத்தாள்கள்ல கையொப்பம் விடுவார். ரைட். கையொப்பமிடுவார்கள். இலங்கை, அதாவது 44வது கேள்வி, உலகின் 8வது அதிசயமாக இணைக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? அங்கோவாட் கோவில், கம்போடியா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிசயங்கள் மாறும். பழைய அதிசயங்கள் இருந்து திரும்ப புதுசிலர்கள் வந்தீங்க. அதுக்கு பிறகு நவீன அதிசயங்களாக
3வது முறையாக இன்னும் 7 உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 7ல 8வதாக அங்கோவாட் கோவில், கம்போடியாவில் இருக்கின்ற அங்கவாட் கோவில் என்பது இணைக்கப்படும். ரைட். பூமியில் அரைவட்டமாக காட்சியளிக்கும் வானவில், வானில் பறக்கும் வானியலுக்கு எவ்வாறு காட்சியளிக்கும்? முதலில் விமானிகளுக்கு நேரடியாகவே அதனுடைய முழுவட்டமும் காட்சி அமைப்பு. எனவே அதனுடைய பதில் முழுவட்டம். ரைட். 46 2023 ஆண்டிற்கான உலக பட்டினி குறியீட்டில் இலங்கை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இலங்கை 60வது இடத்தை பிடித்துள்ளது. ரைட். உலகிலேயே மிக அதிகமாக மிக மோசமான பட்டினிக்குள்ளாகின்ற நாடாக காணப்படுவது 60வது இடத்திலே இலங்கை இருக்கின்றது. முதலாவதாக பட்டினி குறைந்த நாடாக பெலாரஸ் இருக்கின்றது. ரைட். 125 மத்திய ஆப்பிரிக்க குடியரசு பட்டினி கூடிய நாடாக காணப்படுகிறது. ரைட். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதிக பட்டினி கூடிய நாடாக காணப்படுகிறது. பெலாரஸ் தான் பட்டினி குறைந்த நாடாக கணிப்பிடப்படுகிறது. இலங்கை அதனுடைய 60வது இடத்தில், அதாவது சரியாக நடுவிலே இருக்கின்றது. ரைட். 47 இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என மூவின மக்களும் புனித தலமாக காணப்படும் உலகின் சர்ச்சைக்குரிய பகுதி ஜெருசலேம். ரைட். அதே மாதிரி இலங்கையிலே சகல மக்களுக்கும் புனித தலமாக காணப்படுகின்ற இடமாக தெரியும் என்று சொல்லுவாங்க, சிவனொளிவாத மலை அல்லது அடம்ஸ்பி, இவ்வாறு ஒவ்வொரு பேரை குறிப்பிடுகின்ற அந்த மலை காணப்படுகின்றது. ஜெருசலேம் புனித ஸ்தலமாக, புனித நகரமாக கருதப்படுகின்றது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும். இதே போன்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில கேள்விகள் அதிகமாக கேட்கப்படும். ஒவ்வொரு மதம் கலாச்சாரம் சார்பான பண்டிகைகளையும் பொதுவாக கேட்கப்படும். 3 கேள்விகளாகவும் கேட்கப்படும், ஒரே கேள்விகளாகவும் கேட்கப்படும். பெரும்பாலும் 3 கேள்விகள். இந்த விடயத்தை பாடமாகிக் கொண்டால் 3 உதாரணமாக உந்துவம், இந்த இன்று ஈஸ்டர் என்று சொன்னால் ஈஸ்டர் எதை வைத்து, இவ்வாறான கேள்விகள். ஈதுல் அல்ஹா என்பது என்ன, அதே மாதிரி பெசக் பண்டிகை எதை குறிப்பது, பொசன் எதனை குறிப்பது என்பான விடயங்கள் நான் உங்களுக்கு அதனுடைய சுருக்கங்களை தருவேன். 48வது இந்து நதி நாகரிகத்துக்கு உரித்தான பிரதான நகரங்கள் யாவை? ரைட். வரலாற்றோடு சார்பான கேள்விகளை ஞாபகமூட்டுவது. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா என்கின்ற 2 விடயங்கள், இந்த நாகரிகம், இந்த பகுதிகள், அதாவது இந்து நாகரிகத்தான பிரதான நகரங்களாக கருதப்படுகின்றது, மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா. 49வது குளோபல் கரப்ஷன் இண்டெக்ஸ் 2023 படி ஊழலற்ற நாடாக தன்னை நிரூபித்து முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? டென்மார்க் ஊழலற்ற நாடாக பிடித்துள்ள நாடு. ஆட்சியிலே ஜீரோ டொலரன்ஸ் இன் கரப்ஷன் என்கின்ற கொள்கை, அதாவது ஜீரோ டொலரன்ஸ் இன் கரப்ஷன் என்கின்ற கொள்கையோடு அந்த அந்த நாட்டினை மிக வளர்ச்சிக்கு விட்டு சென்ற நாடுதான் சிங்கப்பூர். அதனுடைய தலைவர் தலைமை வைத்தவர் லீ குவான். ரைட் என்பதை உபரி தகவலாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையினுள் சட்டத்துறை தொழிலில் ஈடுபடுவதற்கு எந்த நிறுவனத்தில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும்? ஒருவர் சட்டத்துறை சார்ந்த தொழிலோடு ஈடுபடுவதாக இருந்தால் அவர் எங்களுடைய சட்டக் கல்லூரியிலே பதிவை மேற்கொள்வதாக இருக்க வேண்டும். எனவே 1.5 மணி நேரங்கள் சென்றிருக்கின்றது. நாங்கள் இந்த 50 வினாக்களையும் நேரத்தின் தேவை கருதி சுருக்கமாக உங்களுக்கு தந்திருந்தேன். இதனை அதாவது இனிவரும் பகுதிகளிலே உங்களுக்கு மிக விளக்கமாக ஏனைய விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். தற்போது நாங்கள் பார்க்கலாம். சுருக்கமாக விளக்கு என்று உங்களுக்கு தந்திருக்கின்றன. இவை இவ்வாறான கேள்விகளாக இருக்கும் என்று சொன்னால் செமி ஸ்ட்ரக்சர் மற்றும் ஸ்ட்ரக்சர் கேள்விகளாக உங்களுக்கு பின்பகுதியில் வருகின்ற கேள்விகள் உங்களுக்கு அமைந்திருக்கும். இந்த பகுதிகளையும் ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸ்க்குரியவர்கள் அது அவர்களுக்கு வன்வட் மற்றும் சுருக்க குறிப்புகளாக கேள்விகள் அதிகமாக வரும். இந்த விடயங்களுக்கு நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இதனிலே இருக்கின்ற சில குறிப்புகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் ஆலோசனை வழங்குகின்றேன். கிராமிய மட்டத்தில் வன ஜீவராசிகளினால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதிகரித்துள்ளது. இவ்வச்சுறுத்தல்களை தடுக்க தேசிய ரீதியிலான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் நாடளாவிய ரீதியில் உணரப்படுகிறது. இக்கொள்கையில் உள்ள
இக்கொள்கையில் உள்ளடக்கப்பட வேண்டும் என உம்மால் கருதப்படக்கூடிய 4 விடயங்களை குறிப்பிடுகிறது. அப்ப உங்களுக்கு எப்படி இந்த விடயங்கள்ல ஒரு ஒரு புரிதல் இருக்கின்றதை நான் பார்க்க. யாராவது சொல்லுங்க இதுக்கு 4 விடயங்கள். கிராமிய மட்டத்தில் வனஜீவராசிகளினால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பா உங்களுக்கு தெரியும் யானை உடைய தாக்கம். ரைட், இதுல இருந்து தடுக்க தேசிய ரீதியான கொள்கை உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் நாடு உணரப்படுகிறது. சொல்லுங்க பாப்போம். இந்த கொள்கையில உள்ளடக்கப்பட வேண்டிய உம்மால் கருதக்கூடிய 4 விடயங்களுக்கு இந்த விடயங்களுக்கு நீங்க அதாவது உண்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உங்களுடைய புத்தி சார்ந்ததாகவும் விடையளிப்பது இவ்வாறான கேள்விகள் இருக்கிறீர்கள். ஏனே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகள் இதுக்கு முதல் நாங்க பார்த்த கேள்விக்கு அதுதான் விடைய மாற்றலாம். இந்த கேள்விகளுக்கு பல்வாறான விடைகள் வரும். இது உங்களுடைய நுட்பங்களை உங்களுடைய தேடல் அறிவுகளை பரிட்சிப்பது சம்பந்தமாக இந்த கேள்விகள் இவ்வாறான கேள்விகள் அமையும். இதை நீங்கள் வாசித்திருந்தால் அல்லது இதுக்கு நீங்க தரவு தெரிந்திருந்தால் உங்களுக்கு இலங்கையுடன் முக்கியமாக உங்களுக்கு தெரியும். இலங்கையுடைய 7000க்கு மேற்பட்ட யானைகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3600 யானைகள் அளவிலாக புலனறுவை மாவட்டத்தில் மட்டும் காணப்படும். எனவே இலங்கையிலே மிக அதிகமாக வனஜீவராசிகளால பாதிக்கப்படுகிற மாவட்டமாக புலனறுவை காணப்படுகிறது. இந்த பாதிப்புகள்ல இருந்து தடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னவாறான கொள்கைகளை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். ஒன்று நாங்களே யோசிச்சு கொள்ளலாம். என்ன செய்யலாம்? முதலாவது என்ன செய்யணும் சொன்னால் காடழிப்பு தொடர்பான கொள்கைகள் வந்துகிட்டு மிக இறுக்கமாக்கப்பட்டு அதை அமுல்படுத்துவது வந்துட்டு மிக முக்கியமாக இது பண்ணப்படும். உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்னா விலங்குகள் காணொலிப்ப நாங்க ஒன்று என்ன தெரிஞ்சுன்னா நாங்க பல விஷயங்கள் சூழல் தொடர்பான அச்சுறுத்தல்கள், வெப்பநிலை, சூழல் மாசடைதல் மற்றும் என்ன சொல்ற பூகோள வெப்பமாதல் விடயங்களுக்கு நாங்க எழுத போற விஷயத்தை நாங்க இங்க மாத்தி எழுத வேண்டி வரும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா விலங்குகளுக்கு பூமியில் வாழ்வதற்கு காணப்படும் நியாயமான உரிமையை உறுதிப்படுத்தும் ஏற்பாடும் மற்றும் சட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது அதனுடைய பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிருக்கிறதுன்னா நாங்க காடழித்து குடியிருப்புகளை மேற்கொள்வதோடு காடழித்து கைத்தொழில் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுதும் காடழித்து விவசாய ரீதியிலான விவசாய காணிகள் அபிவிருத்தி செய்கின்ற பொழுதும் இப்ப தற்போதும் அதோடு அபிவிருத்தி திட்டங்கள் உட்கட்டுமான பகுதிகளை விருத்தி செய்த 4 விடயங்களாலேயும் காடழிப்பு அதிகமாக நடைபெறுது. இப்ப காடழிப்பு அதிகமாக நடைபெறுகின்ற பொழுது ஆபத்துள்ள உயிர்கொல்லி மிருகங்கள் அந்த பகுதிகளை நோக்கி நகர்வதோடு குடியிருப்பு கிராமங்களை நோக்கி நகரும். இதை நாங்க என்ன செய்யணும் தடுக்கிறேன்னு சொன்னால் வனஜீவராசிகளுக்குரிய சேஃப் ஜோன்ஸ் வந்துகிட்டு மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டு அதனை பாதுகாக்கின்ற கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒன்று. ரைட். இரண்டாவது விடயம் என்ன? அபிவிருத்தி திட்டங்கள் காட்டு பகுதிகளில் வனச்சாவி பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நாங்க என்ன செய்யணும்? அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கின்ற அந்த விடயத்தை உட்படுத்தி அதிகமாக நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னால் இலங்கையில காடுகள் அழித்து அந்த காட்டு பகுதிக்குள்ளால தரைமார்க்கமாகவே தான் பாதையில் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வளர்ந்த நாடுகள்ல நீங்க அதை பார்ப்பீங்கன்னா இல்ல, அந்த காடுகளுக்குள்ள தூண்கள் இடப்பட்டிருக்கும். அந்த காடுகள்ல தூண்கள் உயரப்பகுதிகள்ல மேற்பகுதிகள்ல பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹொரிடோர்ஸ் இருக்கு. எலிபென்ட் ஹொரிடோர் வந்துட்டு தாராளமா கீழ்ப்பகுதியால அது மனிதர்களுக்கு எந்த தொல்லையையும் வழங்காது. அவ்வாறு பார்த்தால் இரண்டாவது வனஜீவராசிகள் தாவரங்கள் பற்றிய கட்டளை சட்டத்தை பக்கச்சார்பின்றி உறுதியாக அமல்படுத்தி நடவடிக்கை எடுத்து இந்த ஹொரிடோர்ஸ்களையும் சேஃப் ஜோன்களையும் அமைப்பதாக இலங்கையுடைய உட்கட்டுமான அபிவிருத்திகள் நடைபெறப்படுத்தப்படும் நீங்க எழுதணும். மூன்றாவது கிராமிய சமூகத்தின் சம்பிரதாய வாழ்வாதாரங்களை பாதிக்காத வகையில, அதாவது வளமையாக கிராமப்புற மக்கள் தங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அதுக்கு இடையூறு ஏற்பட்ட வகையில சரியான கூர் உணர்ச்சி கொண்ட சுற்றாடல் தொகுதியினூடாக வனவிலங்குகளை பாதுகாப்பான
பாதுகாப்பு தெளிவான கொள்கை உருவாக்கல் வேண்டும். நீங்க ஆரம்பத்துல பார்ப்பீங்களா இருந்தால் கிராமிய சமூகங்கள் வந்துகிட்டு காட்டோட பின்னி பிணைஞ்சு வாழ்வதாக இருக்கும். அந்த பகுதி மக்கள்களுக்கு இந்த வன ஜீவராசிகளால தொல்லைகள் அல்லது என்னன்னு சொல்ற அச்சுறுத்தல் ஏற்படுறது குறைவா இருக்கு. தற்போது அவ்வாறு அல்ல. இந்த மக்கள்கள் உதாரணமாக இந்த கம்மான மினிஸ் அதாவது கிராமப்புற மக்களுக்கும் உயிர் கொள்ளுகளை ஏற்படுத்துறதா இருக்கு. இலங்கையில குறைந்தது ஒரு நாள் ஒரு கிழமைக்கு 2 அல்லது 2 பேர் குறைந்த அளவுல ஒரு கிழமையில யானை தாக்குதலுக்கு உள்ளாகி கொல்லப்படுவதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. 4வது உயிரினங்களை குறைந்த ஜீவகாரியத்தில் நடத்தும் கைத்தொழில் பயன்பாட்டை உருவாக்க. அதாவது இதை நாங்கள் சொல்வாரு குறைந்தபட்ச ஜீவகாரியத்தை நடத்துகின்ற கைத்தொழில் பண்பாட்டினை நாங்க உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த 4 விடயங்கள் நான் உங்களுக்கு முன்மொழிகிற விடயம் உங்களுக்கு தெரியும். நீங்க இதை இப்படித்தான் எழுதணும் இல்ல, உங்களுக்கு வார மொழி நடையில அதாவது சுருக்கமாக விடையா இருக்கணும். ஸ்ட்ரக்சரோட அமைப்போட 4 விடயங்களை சொல்ல சொன்னா தெளிவாக சொல்லணும். நீங்க 3 சொற்கள்ல 4 சொற்கள்ல இதை சொல்லி முடிக்காம அந்த பிரச்சனையை சொல்லி என்ன செய்யலாம்ங்கிற தெரியும். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற விடயம் நான் உங்களுக்கு சொன்னேன் வன ஜீவராசிகள் தாவரங்கள் பற்றிய கட்டளை சட்டத்தை பக்கச்சார்பின்றி உறுதியாக அமல்படுத்த நடவடிக்கை இப்படி போடணும். இதை நாம் எப்படி கொஞ்சம் தெளிவாக எழுதுறோம்னு சொன்னால் இந்த வனஜீவராசிகள் தாவரங்கள் கட்டளை சட்டத்தை வந்துகிட்டு வனஜீவராசிகள் தன்னுடைய வாழிடங்களை உறுதிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கட்டளை சட்டம். இந்த கட்டளை சட்டங்களை தாண்டி ஏனைய சட்டங்கள் உதாரணமாக தொல்பொருள், அதோட மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள், அதோட காணி அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற ஏனைய சட்டங்கள் இந்த சட்டங்களோட ஊடறுத்து அதோட இலங்கையுடைய நகர அபிவிருத்தி சட்டங்களும் இந்த சட்டங்களை மேவி சென்று இளைஞருடைய அபிவிருத்தி சார்பான எண்ணக்கருக்களோட இந்த உயிர் ஜீவிகளுடைய வாழ்வாதாரத்தை தாக்குதாக இருக்குது. எனவே அதை தவிர்க்கும் முகமாக இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் மிக சரியாக அமுல்படுத்தப்படணும்ங்கிறத நீங்க எழுதணும் தெளிவாக. எந்த பார்வையில நீங்க அதை எழுதுறீங்களோ, இப்ப எல்லாருமே நீங்க எழுதுவீங்க. இதுல 30 பேர் நீங்க அட்டென்ட் பண்றீங்க. நீங்க அவ்வளவு பேரும் தெளிவான எழுதுவீங்க. ஆனா எனக்கு தெரியும் என்னடா எப்படி சும்மா உங்களுக்கு அந்த knowledge இருக்குங்கிறத கண்டுகொள்றது தான் உங்களுக்கு உச்சபட்ச மார்க்ஸ் வழங்குவாங்க. ஏண்டா இவ்வாறான பாடங்கள்ல நீங்க எடுக்க போற மார்க்ஸ் 70 அல்லது 72 மார்க்ஸ்கள் தான் உங்களுடைய உச்சபட்ச மார்க்ஸாக இருக்கும். ஆனால் கிடைக்க போகாதால் ஒரு 65-66 மார்க்ஸ் எடுக்க இருப்பார். சோ எவரேஜா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 4 அல்லது போயின்னு சொல்லலாம் நீங்க முன்னுக்கு நிக்க போறீங்க. உங்களுடைய எழுத்து மிக தெளிவானதாகவும் நீங்க முன்வைக்கிற அந்த விடயம் அதோட தீர்வு வரும். வெறுமனே நாங்க உதாரணமாக சொல்லுவோமே, நான் உங்களுக்கு சொல்லித்தார். இப்ப இலங்கை டெங்கு அபாயத்தை ஏதுக்களை உருவாக்குகின்ற விடயங்களை தடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குக என்று சொன்னால் நாங்க என்ன செய்வோம்? ரைட், நீர்நிலைகளை அளித்தல், அடுத்தது என்ன, டெங்கு ஆட்கொல்லி, டெங்கு ஏதுக்களை உருவாக்கக்கூடிய வெற்றுக்கலன்கள் இதுகளை துப்புரவு செய்தல், இவ்வாறு எழுதிவிடாமல் நீங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு நுழம்புகளை டெங்கு ஏதுக்களை உற்பத்தி செய்து என்கிறத சொல்லி அதை இல்லாமக்கிற எப்படிங்கிறதையும் நீங்க தெளிவாக சொல்லணும். நான் உங்களுக்கு அந்த விடயங்கள் வரும்போது அதை சொல்லி போகணும். இப்ப இந்த விடயத்துக்கு நான் உங்களுக்கு 4 சொல்லியிருக்கேன். கிராமிய மட்டத்தில் வனஜீவராசிகள் கொண்ட பாதிப்பு அதிகரிச்சிருக்கீங்க, அதை எப்படி இழிவளவாக்கலாம், கொள்கை ரீதியாக என்ன சேஞ்ச கொண்டு வரணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு நாடு கொஞ்சம் நான் ரிப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. ஒன்று, விலங்குகளுக்கு இப்பூமியில் வாழ்வதற்கு காணப்படும் நியாயமான உரிமையை உறுதிப்படுத்தும், விலங்குகளுக்கு இப்பூமியில் வாழ்வதற்கு காணப்படும் நியாயமான உரிமையை உறுதிப்படுத்தும் ஏற்பாடுகள் மற்றும் சட்டங்கள் உறுதியாக நிறைவேற்றப்பட்டு அவை பக்கச்சார்பின்றி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பக்கச்சார்பு சட்டங்கள் எல்லா இடத்தையும் ஈடுபடுத்தப்படுறீங்க, ஆனா சட்டவாட்சி இல்லை. சட்டம் இருக்கு, சட்டவாட்சி இல்லை. அதான் இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட அமுல்படுத்தப்படணும் சரியாக சொல்லப்படும். இரண்டாவது, எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஒன்று நோட் பண்ணீங்கன்னு ரைட். இரண்டாவது, வன ஜீவராசிகள் தாவரங்கள் பற்றிய
கட்டளை சட்டத்தை புதிய நிலைபேறான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு இயைபுள்ளதாக திருத்தங்களுடன் அமுல்படுத்த. ரைட், அமுல்படுத்த. இப்ப உங்களுக்கு தெரியும் சொன்னால் இது சோர்சஸ் வந்துகிட்டு இந்த என்னன்னு சொல்ற இயற்கை வளங்கள் வந்துகிட்டு ஒரு குறிப்பிடத்தக்கதுதான், ஒரு குறிப்பிட்ட அளவுடைய மனிதன் சனத்தொகை அதிகரிப்புக்கேற்ப உண்மையாகவே நாங்கள் அதை நோக்கி டெவலப் பண்ணணும். ஆனாலும் எங்களுடைய நாட்டுல எப்படி இருக்குன்னு சொன்னால் குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துட்டு பெரியான குறைவு. அந்த திட்டம் இல்லாம இலங்கையில எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் வீட்டு திட்டம் சொல்ல போல ஒற்றை தரை வீட்டு திட்டங்களாக அப்படியே ஒரு பெரிய காட்டை பிடிச்சி ஒரு 50 ஏக்கரை பிடிச்சி வீட்டு திட்டங்கள். அவ்வாறு இல்லாமல் அடுக்குமாடி குடிமனை இருப்புகள் கொண்ட இதுகளாக அமைக்கப்படல. ரைட், இது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒன்று எழுதி கொள்ளலாம். நாலாவது கிராமிய சமூகத்தின் சம்பிரதாய வாழ்வாதாரங்களை பாதிக்காத வகையில் ஊர் உணர்ச்சி கொண்ட சுற்றாடல் தொகுதிகளினூடான வனவளங்களை பாதுகாப்பதற்கு தேவையான கொள்கைகளை உருவாக்கும். 5வது இன்னொன்று சொல்றேன். உயிரினங்களை குறைந்த காருண்யத்துடன் பேணுகின்ற பராமரிக்கின்ற கைத்தொழில் பண்பாட்டினை உருவாக்குறது. ஓகே தானே? அடுத்தது போகும். டைம் ஆயிடுச்சு. 2வது, ஒரு நாட்டின் டொலர் நெருக்கடி ஏற்படும் போது அந்நாட்டுக்கு ஏற்படலாம் என உம்மால் கருதப்படும் பொருளாதார பாதிப்புகள் 2 தரும். ரைட், 2 தருது. ரைட், இதை நீங்க எழுதி கொள்ள வேண்டும். 2 விடயம் தானே. அப்ப மேல 4 எழுதினோம். இது 2ஆ உடைச்சிருக்கு. நாங்க 2ம் மிக தெளிவாக சுருக்கமாக இதுல வடைய குறிப்பிடணும். நீங்க பேஸ் பண்ணி எழுதணும். முதலாவது, வெளிநாட்டு வர்த்தகம் அடிப்படை. ஏன் வெளிநாட்டு வர்த்தகம் மிக பிரதானமாக தங்கி இருப்பது அந்நிய செலாவணிகள். அந்நிய செலாவணிகள் தான் வெளிநாட்டு. உதாரணமாக ஏற்றுமதி விலை அதிகரித்து இறக்குமதி அளவு குறை. ரைட், இப்ப இலங்கையில டாலர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரைட் என்ன செய்யும்? நார்மலி ஏற்றுமதி ஏனாங்க அதிக ஏற்றுமதியில விலை நம்ம என்ன செய்யும்? உதாரணமாக டாலர் நெருக்கடி ஏற்படுது என்று சொன்னா நார்மலாவே டாலரோட டிமாண்ட் கூடுகின்ற பொழுது இலங்கட நாணய மதிப்பிறக்கம் இறங்கும் போது என்ன செய்யும்? உலக சந்தையில இலங்கையினுடைய பொருட்களுக்குரிய விலை என்ன செய்யும்? நார்மலா இலங்கையினுடைய உற்பத்தி செலவு கூடி இந்த பொருட்களுக்கான விலையை நாங்க கூட செல்கின்ற பொழுது டிமாண்ட் குறைஞ்சி. அதான் இலங்கைக்கு நடந்தது. இலங்கை தேயிலையிலிருந்து அனைத்துக்குமே நடந்தது. இப்ப என்னென்றால் ஏற்றுமதி விலை அதிகரித்து இறக்குமதி அளவு குறை. இந்த 2ஐயும் வச்சு நீங்க சிம்பிளா எழுதணும். வெளிநாட்டு வர்த்தகம் இப்படி பாதிப்படையும் ரைட், கருதப்படும் பொருளாதார பாதிப்புகள். நான் இதை தெளிவாக உங்களுக்கு ஒரு பகுதியாக சொல்லி போவேன். நான் இலங்கையினுடைய டாலர் சம்பந்தமான ஏற்றுமதி சர்வதேச இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசும்போது நீங்க தெளிவாக இது பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படிதான் நாங்கள் எழுதி கொள்றோம். 2வது, டாலர் நெருக்கடியை எதிர்கொண்டு சர்வதேச நாணய நிதியம் ஊடாக உதவி பெற்று மீழ்ச்சி அடைந்த நாடொன்றையும் சர்வதேச நாணய நிதிய உதவியை நிராகரித்து தனது சொந்த திட்டமிடலால் வெற்றி கண்ட நாடொன்றையும் குறிப்பிடு. நான் முதலாவது 2வது கலையில முதலாவது ஒன்று சொல்லியிருந்தேன். 2வது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அச்ச நிலைமை உருவாகும். ரைட், என்னன்னு சொன்னால் அதாவது அதன் அர்த்தம் என்னன்னா நீங்க அப்படியும் எழுதலாம். 2வது நீங்க எழுதலாம் என்றால் foreign direct investment குறையும் எழுதுங்க நீங்க. ரைட், அதற்கு காரணம் தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்குரிய அச்ச நிலைமை உருவாகுவதால் வெளிநாட்டு நேரடி முதலீடு இலங்கையில அதாவது ஒரு நாட்டுக்கு இலங்கைதானே ஒரு நாட்டுக்கு ஏற்படும்.
எஃப்டிஏ. ஸோ ஒரு நாட்டுக்கு மிக முக்கியம் என்னன்னு சொல்லுங்க நீங்க, டெவலப் பண்றதுக்கு டொலர் வருவதற்கு ஒரு நாட்டு அபிவிருத்திக்கும் எஃப்டிஏ என்கின்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதே டைம்ல கொரெக்ஸ் என்று சொல்கின்ற ரைட், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்கின்ற நாணயம், அந்த காசும் எங்கள்கிட்ட ரெண்டு இருக்கு. இந்த ரிசர்வும் சென்ட்ரல் பேங்க்ல இருந்த ரிசர்வ் உண்டு, அதோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டு விஷயம் மிக பிரதானமாக இருக்கும். அப்ப இரண்டாவதாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இலங்கையில் வெளிநாட்டு நேரடி முதலீடு, மறைமுக முதலீடு வேறு, நேரடி முதலீடு குறைவடைந்து, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அச்சநிலைமை ஏற்படுத்துவதாலும் இலங்கையினுடைய நாணய போக்கில் ஏற்பட்டிருக்கின்ற கலம்பல் நிலையாலும் வெளிநாட்டு முதலீடு குறையும் என்பதை நீங்க சொல்ல வேண்டி வரும். எஃப்டிஐயின் வெளியேற்றம் உள்வரையை குறைகிறது. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யும், வெளியேற்றமும் உள்வருகையில என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு குறைவை உருவாக்கும். இப்ப இது என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன வாங்கினா அவங்களுடைய அத்தனையை சுருட்டி கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மெக்டொனால்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் தன்னுடைய கிளைகளை இலங்கையில மூடி இருந்தது, பெரிய ஒரு தாக்கத்தை இலங்கைக்கு உருவாக்கி இருந்தது. ரைட், இந்த இரண்டு. மூன்றாவது, குறித்த நாட்டிற்கு நிதி ரீதியான கடன் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல் நிலைமை தோன்றும். இப்ப இது அடுத்தது என்ன வரும்னா, இந்த நாடு கடன் திருப்பி செலுத்துறதுல ஒரு பெரிய பிரச்சனை. இது உலகளுக்கும் இலங்கையோடு சார்ந்து தரப்பட்டிருக்கின்ற மூன்று விடயமும் இரண்டு தான் கேட்டியா, நான் உங்களுக்கு மூணு சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னு சொல்ற, லோன் ரீபேமெண்ட்ல சிக்கல் ஒன்று வருவாங்க. அதனாலதான் இலங்கை IMF இணைஞ்சு எல்லா நாடோடையும் நாணய, அதாவது கடன் மறுசீரமைப்பை இலங்கை உருவாக்க சொல்லி IMF வந்தது இலங்கைக்கு வலியுறுத்தி இருந்து. அந்த கடன் மறுசீரமைப்பு சொன்னா என்ன, அந்த கடன் மறுசீரமைப்பு என்னென்ன சிக்கல் இது, அதாவது இல்ல என்னென்ன, ஏன் இலங்கையில் ஒரு சிக்கலை சீனாவோட இலங்கை உருவாக்கி இது பண்ணிருக்கு, அதை எப்படி வண்டிக்கு ங்கிறத நாம பேசுவோம் அடுத்த கிளாஸஸ்ல. அதுல உங்களுக்கு மிக தெளிவாக வரும். ஏன்னா இதெல்லாம் இலங்கைக்கு இந்த இந்த கேள்விகள் தான் அதிகமாக உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நீங்க கச்சிலடிங்களான்னு பாக்குறதுக்கு. இரண்டாவது கேள்வி, ஒரு நாட்டில் டொலர் ஏற்படும் போது அந்நாட்டிற்கு ஏற்படலாம் என உம்மால் கருதப்படும் பொழுது பாதுகாப்புகள் என்று பார்த்தால், நாங்க இரண்டாவது கேள்வி, டொலர் நெருக்கடியை எதிர்கொண்டு சர்வதேச நாணயத்தினால, அதாவது சர்வதேச IMF அசிஸ்டன்ஸை பெற்று சப்போர்ட்டை பெற்று மீண்ட நாடு ஒன்றும், அப்படி இல்லை நாங்களே எழுவோம் என்று சொல்லி எழுந்த நாடு ரெண்டு நாடையும் பத்தி கேட்கப்பட்டிருக்கு. IMF உதவியுடன் மீட்சிப்பட்ட நாடு அர்ஜென்டினா, தாய்லாந்து, இந்தோனேசியா. இந்த மூணு நாடும் IMF உதவியோட வெற்றி பெற்ற நாடுகள். இதை நீங்க எழுதுகின்ற பொழுது இந்த நாடுகள் என்ன முறையினூடாக வெற்றி பெற்றிருக்கு என்கிறத நாங்க என்ன செய்யலாம், தெளிவாக நாம பார்க்கலாம். அதை நீங்க உதாரணம் காட்டி அதை எழுதணும். IMF உதவியுடன் மீட்சி பெற்ற நாடுடா அர்ஜென்டினா என்ன இது பண்ணி தன்னுடைய ஸ்டேட் செக்டர்ஸையும் தங்களுடைய பண்ணை தொழில், அதாவது ஃபார்ம் இதையும் பண்ணையையும் அதிகமாக இது பண்ணி கொண்டு அந்த நாடு என்ன செஞ்சீங்கன்னா ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணதோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ளாக்கக்கூடிய சுதந்திர வர்த்தக வலயங்களை அதிகமாக உள்ளுக்கு கொண்டு வந்து ஃபாரினர்ஸுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 90% மேற்பட்ட மதிவிலக்குகளை அந்த நாடு விலக்குகளை செஞ்சு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், இப்ப தாய்லாந்து என்ன செஞ்சுக்கிட்டுன்னா, தாய்லாந்து என்ன செஞ்சுக்கிட்டுன்னா தங்களை உல்லாச பிரயாண சுற்றுலா பிரயாண துறையை விருத்தி செய்து, உங்களுக்கு தெரியும் தாய்லாந்து மிக புகழ்பெற்ற ஒரு நாடு வெளிநாட்டு சுற்றுலா. அப்ப கடல் சார்ந்த மற்றும் அதாவது ஆயுர்வேதிக் சார்ந்த சுற்றுலா துறைகளை மேற்கொண்டு ஊக்குவிச்சு சுற்றுலாத்துறை சார்பாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கவர்ந்தெழுத்து அந்த நாடு தந்துட்டு கடல்ல இருந்து மீட்சி பெற்றிருக்கு. இந்தோனேசியாவும் கடல் தொழில் சார்பாகவும் வளங்களை விருத்தி செய்யற சார்பாகவும், அதாவது என்னன்னு சொல்றது, பிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் செக்டரோடாக தன்னை டெவலப் பண்ண நாடாக இந்தோனேசியா காணப்படுது. சரி, IMF உதவியை நிராகரித்து வெற்றி பெற்ற நாடுன்னு சொன்னால் அந்த நாடு மலேசியா. ரைட், மகதீர் மகமூதுர பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்களோட அந்த நாட்டுல முதலாவது ஊழலை இல்லாமக்கி அந்த நாடு என்ன செஞ்சுக்கிச்சுன்னா தன்னுடைய பிராந்திய நாடுகள ஒத்துழைப்போட
தன்னை சுத்தி இருக்கிற பிராந்திய நாடுகள்ல அந்த நாட்டோட நட்பு நாடு, அந்த நாட்டில இருந்து பிரிந்து சென்ற ஆஹ் சிங்கப்பூர் நாட்டோட ஒத்துழைப்போட அந்த நாடு வளர்ந்து தெரியும். இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில போக்குவரத்து இதுகளுக்கு விசாஸ் தேவையும் இல்லை. இந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுல வசிப்பாங்க, அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டுல வசிப்பாங்க. ஒப்பீட்டளவுல அதிகமான வாழ்வாதார செலவு கொண்ட நாட்டாக சிங்கப்பூர் நிற்கும். கோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் நாடு. அதே நேரத்துல மலேசியா குறைந்த நாடாக இருக்கும். எனவே என்ன செய்வாங்கன்னா சிங்கப்பூர் மக்கள் மலேசியாவில் வசித்துக் கொண்டு சிங்கப்பூர்ல தன்னுடைய பிசினஸ்களையும் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக தங்களுடைய இடங்களையும் வழங்கியவர்களாக இருப்பாங்க. இவங்க மலாக்கான்னு சொல்ற சிங்கப்பூரோட எல்லை பகுதிகளில் அதிகமாக வாழ்வாங்க. இந்த பிராந்திய ஒத்துழைப்போட அந்த நாடு முன்னேறியதாக காணப்படுகிறது. மூன்றாவது, பிராந்தியம் என்பதை வரையறுக்குக. மூன்றாவது, பிராந்தியம் என்பதை வரையறுக்குக. பிராந்தியம் என்பது அதாவது 2 மணி நேரங்கள் போயிட்டு நாளால ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள இதை முடிப்போம். அப்படின்னு சொன்ன அடுத்த கிளாஸஸ்ல நாங்கள் இதை பார்ப்போம் என்று நான் இது பண்றேன். ரைட், நான் நினைக்க கொஞ்சம் ஷோர்ட்டா பார்த்து இதாகும். நான் இதோட 2 மணி நேரங்களா போயிட்டு நான் கிளாஸை முடிக்க அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து தொடர்ந்து திரும்ப மற்றது எங்களை ஸ்ட்ரக்சர் வினாக்களுக்குரிய ஒவ்வொரு பகுதியாக மற்றது ஒவ்வொன்றாக பெரும்பாலும் சர்வதேச தரவுகள் அதிகம் கூடினதான் அடுத்த இது உங்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் பெரிய டியூப்ஸ் ஆகும் உங்களுக்கும் அது இருக்கும்னு நான் கருதுறேன். அந்த இதோட நான் இதை முடிச்சு கொள்றேன். ஏதாச்சும் உங்களுக்கும் கேட்கறதுக்காக இருந்தால் கேள்விகள் இருந்தால்